हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवनस्मरणं सद्गुरुनाथ महाराज की। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहम्। कृष्णप्रेममहाभावलक्षणानि विशेषतः त्वामेवाश्रित्य राजन्ते राधिके माधुरी सखी। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। जन्माद्यस्य यदोन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा वरैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतिदिदीर्षतं तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। एवं दुर्लभ्यवस्तुन्यपि सुलभतया हस्तलब्धे यदन्यत्तन्वा वाचा धिया वा भजति बत जनः क्षुद्रतैव स्फुटेयम्। एते तावद्वयं तु स्थिरतरमनसा विश्वपीडापहत्यै निःशेषात्मानमेनं गुरुपवनपुराधीशमेव आश्रयामः। गोपिका जीवनस्मरणं सद्गुरुनाथ महाराज की। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய ஒரு கிருபையினாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியோடைய ஒரு அனுகிரகத்தினாலும் நமக்கு அருமையாக சத்சங்கத்துக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. 7 நாள் இன்னிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் யாருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மகாத்மியத்தில் நேற்றுக்கு பாராயணம் பண்ணோம். கிருஷ்ணப்பிரியம் சகல கல்மஷநாசனம் ச முக்கியேகஹேதுமிஹ பக்தி விலாசகாரி சந்தः கதானகமிதம் பிபதாதரேண லோகேஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிம். லோகத்தில் நம்ம நிறைய காரியங்கள் பண்ணுறோம். புண்ணிய கர்மா அப்படின்னு கேள்விப்பட்டுன்னே நிறைய தீர்த்த யாத்திரை போகிறோம், நிறைய கோவிலுக்கெல்லாம் போகிறோம், விளக்கேற்றுறோம், நிறையா பிராயஷ்சித்தங்கள் பண்ணுறோம், தேங்காய் உடைக்கிறோம், பிரார்த்தனைகள் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். இவ்வளோ புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஆனால் இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் பலன் கொடுக்கறதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்ம என்னென்ன காரியம் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ரிசல்ட்டு தான் நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு பலன் அது கொடுக்கறதா இல்லையா. என்ன பலன் அப்படின்னா கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டானா இல்லையா, அதுதான் பலன். நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா சம்சித்திஹி ஹரிதோஷணம் ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம் அப்படின்னு பாகவதம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வருது.
நம்ம என்னென்ன அனுஷ்டானங்கள் பண்ணுறோமோ, என்னென்ன தர்மங்கள் பண்ணுறோமோ அது சித்தியாகிறது எப்போ அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்சதா, கிருஷ்ணன் தலையை ஆட்டிட்டான் அப்படின்னா நம்ம பண்ண கர்மா பலன் அடைஞ்சுடுத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இப்போ பண்ணுற காரியம் என்ன அப்படின்னா இதுக்கு ஞான யஜ்யம்னு பேர். இந்த ஞான யஜ்யம் ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணுறோம், ஸ்ரவணம் பண்ணுறோம் இல்லையா, இதுவே ஒரு பெரிய கர்மா தான் நம்ம பண்ணுறது. ஞான யஜ்யம் தான் யஜ்யங்கள்லேயே சிரேஷ்டமான யஜ்யம் அப்படின்னு கீதையில் பகவானே உபதேசம் பண்ணுறான். இந்த ஞான யஜ்யம் பகவானுக்கு பிடிச்சதா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணின்னு இருக்கிறதே அதுக்கு பிரமாணம். அவனுடைய ஒரு கிருபை இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்மளால் இங்கே உட்காந்துட்டு இருக்கவும் முடியாது, பாகவத கதை கேட்கணும் அப்படின்ற புத்தி நமக்கு வந்திருக்கவும் வந்திருக்காது, பாராயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சத் புத்தி பகவான் கொடுத்தது. அப்போ இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், பாகவதம் சிரவணம் பண்ண போகிறோம், அவனுடைய சாநித்தியத்தில் இருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கு. கிருஷ்ணன் நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கான், குருநாதர் நம்மளுக்கெல்லாம் ஒரு சத்சங்கத்தை கொடுத்துருக்கார் அப்படின்றது இதுவே ஒரு பிரமாணம். நல்லா எப்பவுமே ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பகவானுக்கும் குருநாதருக்கும் ஒரு கிருத்தஜ்ஞதையை தெரிவிச்சு விட்டு சப்தாகன்ற ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்காரு, பாகவதன்ற கதையை நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால முதல்ல அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் பகவானுக்கும் குருநாதருக்கும். அதுவும் கேட்டுக்கிறான் குருவாயூரப்பனே, அவனையே பிடிச்சி வருஷா வருஷம் மாதம் நாராயணியமும் வருஷா வருஷம் பாகவதமும் ராதா கல்யாணமும் நடத்திக்கிறான். மகாத்மிய ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, பாகவதம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது பாகவதம் தான். இன்றைக்கும் குருவாயூர் கோவில் போனோம் அப்படின்னா மாடியில் அத்தியாத்மா ஹால்னு ஒரு ஹால் இருக்கு, எல்லாரும் போயிருப்போம். அங்கே போனால் வருஷம் முழுக்க பாகவதம் சப்தாகம் மாற்றி சப்தாகம், இன்றைக்கி ஒரு சப்தாகம் பூர்த்தி ஆச்சுன்னா சாயங்காலமே அடுத்த சப்தாகத்தோடைய மகாத்மியம் பாராயணம் பண்ணிடுவோம், அடுத்த நாள் திரும்ப சப்தாகம் ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஏகதின நாராயணியம் 2 நாளில் நாராயணியம் மாற்றி 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 பாகவதத்தை கேட்டுண்டே இருக்கான் குருவாயூரப்பன். அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு பாகவதம்னா, பாகவதாள்னாலும் அவ்வளோ பிடிக்கும். அதுதான் குருவாயூரப்பனுடைய விசேஷம். அதுவும் இந்த இடம், இந்த குருவாயூரப்பன் கோவில், உத்தர குருவாயூரப்பன் கோவில்னு சொல்கிறோம் இல்லையா, இது அமைஞ்சிருக்கிற பிரதேசமே ரொம்ப ஒரு திவ்யமான ஒரு பிரதேசம் தான். ஒரு சமயம் மகாபெரியவா இங்கே வந்து கேம்ப் இருக்கார். இங்கே வந்து கேம்ப் இருக்கும்பொழுது மகாபெரியவா தியானம் பண்ணார். ஜபம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு தியானத்துக்கு உக்காண்டார் பெரியவா. தியானத்துக்கு உக்காண்டதும் பக்கத்தில் சில வேதம் படித்தவாள்லாம் இருந்தால் அவளெல்லாம் பார்த்து பெரியவா வாயை திறந்து சொன்னார். இது எப்போ நடந்தது அப்படின்னா ரொம்ப வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் முன்னாடினே வச்சுக்கோங்களேன். அந்த சமயம் பெரியவா பார்த்து அந்த வேதம் படித்தவாள்கிட்டலாம் பார்த்து சொன்னார், எனக்கு இங்கே நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணுறான்னு தோன்றது, நிறைய ரிஷிகளுடைய சாநித்தியம் கீழே சித்தர்கள்லாம் தபஸ் பண்ணுறான்னு தோன்றது, பார்த்துட்டே இரு, கொஞ்சம் வருஷத்தில் இங்கே எல்லா சுவாமிக்கும் கோவில் வரும் அப்படின்னு அன்னைக்கு மகாபெரிவா சொன்ன வாக்கு இன்னைக்கு பிரத்யட்சமாக பார்க்குறோம். நங்கநல்லூரில் இல்லாத கோவிலே கிடையாது, அத்தனை சுவாமிக்கும் கோவில். முக்கியமாக இங்கே குருவாயூரப்பன் கோவில் இருக்குது, அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அம்பாள் கோவில் இருக்குது, அத்தனை தேவதைகளுக்கும் கோவில் வந்திருக்கு. அப்படின்னா இந்த இடமே அப்பேற்பட்ட ஒரு இடம், இந்த பிரதேசமே அப்பேற்பட்ட நங்கை நல்லூர் அப்படின்னு ரொம்ப நல்ல ஊராக இருக்குது. ரொம்ப விசேஷமான பிரதேசத்தில் நமக்கு பாகவத சப்தாகம் கிடச்சிருக்கு அப்படின்னா அது குருநாதருடைய ஒரு கிருபை. பாகவதம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது, பகவானுக்கு ரொம்ப இஷ்டமானது, பகவானுடைய ஸ்வரூபமாகவே ஆனது. நித்தியம் கார்த்தால நம்ம பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை தான் பண்ணுறோம். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவஹி. ஸ்ரீமத் பாகவதம் பிரத்யக்ஷமான கிருஷ்ணன், நம்ம கையில் விளையாடக்கூடிய கண்ணன் புஸ்தக ரூபத்தில் இருக்கான், கிரந்த ரூபத்தில் இருக்கான். அது எப்படி பகவான் கிரந்த ரூபத்தில் இருக்கான் அப்படின்னா, இங்கே ஒரு அரச மரம் இருக்கே, இந்த அரச மரத்தை நம்ம எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணிட்டு தானே வரோம். ஏன் வேறு எந்த மரத்தையும் பிரதட்சிணம் பண்ணுறதில்ல? ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அரச மரத்தில் தேவதா சாநித்தியம் இருக்குது, இது பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே ரோட்டில் நடந்தே போயின்னு இருக்கும் பொழுது திடீர்னு ஆகாசத்தில் ஒரு கருடன் பறந்து போச்சு அப்படின்னா நம்மளை அறியாமல் நம்ம பார்த்து கையை கூப்பிடுறோம். இதே காக்காவோ புறாவோ போச்சுன்னா நம்ம கை கூப்பிட்றது இல்லை, கருடனை பார்த்ததும் ஒரு மரியாதாபாவம் வந்துடுச்சு. அதுபோல் புஷ்கர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகணும் அப்படின்னா தனியாக பகவானுக்கு கோவில் அப்படின்றத காட்டிலும் அந்த புஷ்கர் தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தமே பகவத் ஸ்வரூபம். நைமிஷாரண்யம்னு ஒரு காடு இருக்குது, அந்த காடே பகவத் ஸ்வரூபம். அப்போ ஸ்ரீ அண்ணா ஒரு கேள்வி கேட்பார், எப்போ பகவான் காடாக அவதாரம் பண்ண முடியுமோ, ஒரு மீனாக அவதாரம் பண்ண முடியுமோ, ஒரு ஆமையாக அவதாரம் பண்ண முடியுமோ, ஒரு மரமாகவும் ஒரு பட்சியாகவும் அவதாரம் பண்ண முடியுமோ, ஏன் அந்த பகவான் ஒரு கிரந்தமாக அவதாரம் பண்ணக்கூடாது? அப்போது ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஸ்ரீ பாகவத ரூபத்தில் இருக்கான். இது கிரந்தமான ஒரு அவதாரம்.
தேனேயம் வாங்மயி மூர்த்தி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே. இது வாக்குமயமான பகவான் அப்படின்னு இதுக்கு விசேஷணங்கள்ல நேத்திக்கு மகாத்மியத்துல நம்ம பாராயணம் பண்ணோம். ஸ்ரீமத் பாகவதம் சகல புராணங்களுடைய ஒரு சாரம். உபனிஷத் படித்தோம் அப்படின்னா இந்த உபனிஷத் ஞானம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மகாபாரதம் படித்தோம் அப்படின்னா மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது மட்டும்தான் தெரியும். ராமாயணம் படித்தா ராமாயணத்தில் சொன்ன விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். வேதம் படித்தா வேதத்தில் சொன்ன விஷயங்கள் தான் மட்டும்தான் தெரியும். மற்ற புராணங்கள் படித்தா அந்தந்த புராணம் எந்த கதை விசேஷமாக சொல்கிறதோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை படித்தா அது அத்தனையும் தெரிஞ்சுன்றோம். சகல உபனிஷத் புராணங்களுடைய ஒரு சாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அது அத்தனையும் ஸ்ரீ வியாசாச்சாரியால் இந்த ஒரு கிரந்தத்துக்குள்ள நமக்கு அடக்கி கொடுத்துருக்கார். இந்த கிரந்தகர்த்தா யாரு அப்படின்னா வியாச பகவான் தான். அவர் தான் முதல் 3 ஸ்லோகங்களை எழுதுறார். ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் என்றவாளுக்கு தெரியும். அடிக்கடி உவாச்ச உவாச்சன்னு வந்துட்டே இருக்கும். இந்த உவாச்சனா என்ன அர்த்தம்? ஸ்ரீ சுக உவாச்ச, சூத உவாச்ச, பரீட்சித் உவாச்ச வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு அர்த்தம். பரீட்சித் இப்படி சொன்னா, ராஜா இப்படி சொன்னா, ஸ்ரீ சுகர் இப்படி சொன்னார் அப்படின்னு வந்துட்டே இருக்கு. ஆனால் இந்த முதல் 3 ஸ்லோகம் நம்ம புஸ்தகத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த உவாச்சவுமே இருக்காது. ஸ்ரீ வியாச உவாச்சான்னு போடணுமோனோ அப்படி போட்டிருக்க மாட்டா. அப்போ யார் இது சொன்னா அப்படின்னா கிரந்தகர்த்தா ஒரு கிரந்தத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதுபோல் வியாசர் தான் முதல் 3 ஸ்லோகங்களை அமைச்சு கொடுக்குறார். இதுக்கு மங்களாச்சரணம் அப்படின்னு பேர். எந்த ஒரு கிரந்தம் பழைய காலத்தில் எந்த ஒரு கிரந்தம் நம்ம ஆரம்பித்தாலும் அதுக்கு முதல் ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். அதுக்கு மங்களாச்சரணம்னு பேர். காரணம் என்ன அப்படின்னா அந்த கிரந்தம் என்ன சொல்ல போகிறதோ அது அத்தனையும் முதல் ஸ்லோகத்திலேயே விஷயமாக வந்துடும். இந்த மங்களாச்சரணம் 4 விதமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள்லாம் சொல்லிட்டு வருவார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றா நமஸ்காரபூர்வகமாக இருக்கும், இல்லைனா வஸ்து நிர்தேசமாக இருக்கும், இல்லைனா ஆசீர்வாதாத்மகமாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம் அமையும், இல்லைனா ஒரு வஸ்துவை குறித்து காட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி 3 தான் ஒரு முதல் ஸ்லோகம் அமையும். இந்த முதல் ஸ்லோகத்தில் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதனால என்ன பிரயோஜனம், இதில் என்ன விஷயம் இருக்குது, இதுக்கும் நமக்கும் படிக்கிற நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும். இதெல்லாம் ஒரு சாஸ்திரம் அப்படின்னு வந்துட்டால் இதெல்லாம் இருக்க வேண்டியது. அப்போ ஸ்ரீ வியாசாச்சாரியால் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டே ஆரம்பிக்கிறார். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முக்கியந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. இப்போதானே சொன்னேன் உபனிஷத்தினுடைய சாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு. பிரம்மசூத்திரத்தில் 2வது சூத்திரம் ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஸ்ரீ வியாசர் கொண்டு வந்து வைக்கிறார். அந்த பிரம்மசூத்திரத்தை கொண்டே தான் ஸ்ரீ பாகவதமும் ஆரம்பிக்கிறது. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் வியாசர் அப்படின்னா நம்மளை எல்லாரையும் பார்த்து ஒரு காரியம் பண்ணுறதுக்காக கூப்பிடுறார். என்ன காரியம் அப்படின்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கோ, சத்யம் பரம் தீமஹி, எல்லாரும் தியானம் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து வாங்கோ தியானம் பண்ணுவோம் அப்படின்றார். வியாசர் ஒருத்தர் தானே புஸ்தகம் எழுதுறார். அப்போ கிரந்தகர்த்தா ஒருத்தர் தான். அப்போ நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு தானே எழுதணும். எல்லாரும் வாங்கோ சேர்ந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா நம்மளதாலும் சேர்த்து கூப்பிடுறோம். பின்னாடி வரக்கூடிய மக்கள் எல்லாமும் பாகவதம் படிக்க போகிறா இல்லையா, நம்மளும் வியாசரோடு சேர்ந்து இந்த தியானத்தை பண்ணுறதுக்காக நம்மளையும் சேர்த்து அழைக்கிற மாதிரி சத்யம் பரம் தீமஹி எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இது நல்ல கதையாக இருக்கே. எல்லாரும் சேர்ந்து எப்படி சுவாமி தியானம் பண்ண முடியும்? முதல்ல தியானம்னா என்ன அதுவும் தெரிஞ்சுக்கணுமோனோ. நம்மளுடைய மைண்டில் ஒன்று நம்ம ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. தியானம் அப்படின்னா கண்ணை முடின்னு உட்காரடுச்சு. நிறைய பேர் உட்காருவா. அதுவும் கதையை ஆரம்பித்ததும் நிறைய கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா எல்லாம் அப்படியே கண்ணை மூடின்றான். தியானத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம் இல்லையே, அது வேற தியானம், வேற சமாதி. அப்படி இருக்கும்போது கண்ணை மூடின்னு உட்காரது மட்டும் தியானம் இல்லை. தியானம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை இடைவிடாமல் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தான் தியானம்னு பேர். சம்ஸ்கிருத வியுத்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஜெய் சிந்தாயாம் அப்படின்னு தாத்து. ஒரு விஷயத்தை கேப் விடாமல் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கு பகவத்கீதா பாஷ்யத்தில் ஆதிசங்கரர் அர்த்தம் பண்ணும்போது சொல்கிறார் எப்படி அப்படின்னா தைல தாராவத்து ஆஜ்ய தாராவத்து அப்படின்னு நிறையா மகான்கள் சொல்லின்னு வர. ஒரு தைல தார ஜலத்தை அப்படியே கீழே விட்டோம்னா கொஞ்சம் தடங்கள் இருக்கும் ஜலத்தில்.
ஆனால் எண்ணெயோ நெய்யோ இப்படி விட்டோம் அப்படின்னா தாரையாக ஒரு கேப் இல்லாமல் விடும் இல்லையா? அது போல நம்மளுடைய எண்ணம் ஒரே விஷயத்தை பற்றி இருக்கிறதுக்கு தான் தியானம்னு பேசு, சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது. ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பணம் 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 நினச்சிட்டே இருந்தா என்னடா பணம் பணம் தியானமாக இருக்க அப்படின்னு கேட்கணுமோனோ, அதுபோல் பகவானை பற்றி நித்தியம் நினைக்கிறது தான் தியானம். தியானம் எப்படி பண்ணுறது? மனசு அடங்கணுமே, அதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா நினச்சி பாருங்கோ, நம்ம ஆற்றுல இன்றைக்கி ஒரு நாள் அதிசயமான ஒரு நாள், கதவை சாத்திண்டு சுவாமி ரூம் முன்னாடி உட்காந்து இன்றைக்கி 10 நிமிஷம் பகவானை தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வைப்போம். எடுக்க மாட்டோம், அதிசயமாக ஒரு நாள் எடுத்தோன்னு வச்சுப்போம். பகவான் முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம். அப்போன்னு கண்ணை மூடின்னு உட்காரும்போது தான் யாராவது கதவை வந்து தட்டுவோம். சரி, கதவையும் கூட்டிட்டோம். அப்போன்னு பார்த்து உட்காண்டா தான் இந்த ஃபோன் வந்துடுது, அதில் ஏதாவது ஒரு கால் வந்துடும், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சத்தம் வந்துடும். உடனே கண்ணை திறந்து பார்த்துருவோம். அதிசயமாக ஃபோனையும் ஆஃப் பண்ணி வைக்கிறோன்னு வச்சுப்போம். அப்படி வச்சோமானாலும் கண்ணை மூடுவோம். இன்னும் முன்னாடி குருவாயூரப்பன் படம் இருக்கும், குருவாயூரப்பன் படம் முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம். கண்ணை மூடுவோம். ஒரு க்ஷணம் குருவாயூரப்பனை தியானம் பண்ணலாம் அப்படின்றது கூட அடுத்த க்ஷணம் என்ன வந்துடும்னா கேஸை அணைச்சோமா, நம்ம பேரை இன்னைக்கு சாப்பிட்டானோ இல்லையோ, ஆஸ்திரேலியாவில் பேத்திக்கு நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்கே அவள் படித்தாளா இல்லையா அப்படின்னு ஒரு கவலை வந்துடுது. மெட்ராஸ் எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது, ஆனால் மனசு டக்கு 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 டக்குன்னு பறந்து போயிடுது. தியானம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். நம்ம மனசை அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அப்போ வியாசர் அதுவும் பார்த்து எல்லாரும் வாங்க தனியாக உட்காண்டாலே, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஏகாந்தமாக உட்காண்டாலே நம்மளால் தியானம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு கூட்டத்தில் உட்காண்டோம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். கூட்டத்தில் இந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும், யோகா கிளாஸ்லாம், எல்லோரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லுவாள், நேராக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாள். நம்மளும் கண்ணை மூடுவோம். உங்களை சுற்றி இப்படி ஒன்று இருக்குது, இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாள். அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கும்போது ஏதாவது ஸ்லோகம் சொல்லும்போது டக்குன்னு நமக்கு என்ன எண்ணம் வந்துடும் அப்படின்னா, இப்படி ஓர கண்ணை திறந்து பக்கத்தில் இருக்கிறவாளை பார்த்துருவோம். அப்போன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிறவன் கண்ணை மூடின்னு இருப்பான். நமக்கு இன்னும் பக்கு நம்ம சுச்சோ அவனுக்கு சித்திச்சு கொடுத்தேன், அவனுக்கு ஞானம் வந்துடுத்து போல இருக்கே, நமக்கு வரலையேன்னு வேற ஒரு கவலை வந்துடும். நம்ம கண்ணை மூடி பிரயத்தனம் பண்ணும்போது தான் அவன் கண்ணை திறந்து நம்மளை பார்ப்பான். அப்போ பரஸ்பரம் இப்படி தான் இருக்கும். அப்போ கூட்டமாக தியானம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இட் இஸ் அ மித், நடக்கவே நடக்காது. ஆனால் வியாசர் கூப்பிடுறாரு, வியாசர் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் வாங்கோ சேர்ந்து நம்ம தியானம் பண்ணலான்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, வியாசர் நமக்கு புரிய வைக்கிறார், இது கண்ணை மூடிண்டு பண்ணுற தியானம் கிடையாது, இது காதை திறந்து பண்ணக்கூடிய ஒரு தியானம். இது ஒரு விசேஷமான தியானம். காதை திறந்து கதையை கேட்டால் போகிறோம், கதை சொல்கிறவா சொன்னபடி சொன்னால் அந்த பகவானுடைய தியானம் நம்ம மனசில் நம்மளை அறியாமையே வந்துடும். அதுதான் கதையினுடைய விசேஷம். அப்போ ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிற தியானம் எது அப்படின்னா, கதை கேட்கறது தான் இதனுடைய தியானம். கதை கேட்கறது தான் இதனுடைய ஒரு பெரிய சாதனை. ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்டாலே போரும், கிருஷ்ண தியானம் மனசில் சுலபமாக சித்திச்சுடும். எல்லாரையும் கூப்பிடுறாரு. சரி, தியானம் பண்ணணும்னு சொல்லியாச்சு, கதை கேட்கணும்னு சொல்லியாச்சு, யாரை தியானம் பண்ணுறது? சத்தியம் பரம் தீமகி, சத்தியஸ்வரூபனை தியானம் பண்ணு. இப்படி சொன்னால் என்ன புரியும்? சத்தியஸ்வரூபனான பகவானை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சத்தியம்னா என்ன அப்படின்னா, எங்கும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது, எந்த காலத்திலையும் மாறுபடாமல் தடப்படாமல் அவிச்சின்னமாக அகண்டாகாரமாக எந்த ஒரு பரம்பொருள் எல்லா காலத்திலையும் சத்தியமாக இருக்கோ அந்த சத்திய பரம்பொருளை தியானம் பண்ணு அப்படின்னா நம்ம மனசுக்கு சட்டுன்னு இது புரியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது மனசுக்கும் எட்டாத ஒரு விஷயம்தான் பரம்பொருள். இதுக்கு ஸ்வரூப லட்சணம் அப்படின்னு பேர். ஸ்வரூப லட்சணம்னா பகவானுடைய ஸ்வரூபம் சத்தியம் பரம். பரம்னா என்ன அப்படின்னா ரொம்ப மேலானது, சுப்ரீம்னு அர்த்தம். நம்மளுடைய வழக்கத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் தான் சின்ன நம்ம ஆம் போகணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஆமுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு இடம் இருக்கும், ஆட்டிக். இந்த அட்டத்துக்கு தமிழில் என்ன தெரியுமா பேர்? பரன்னு பேர். ஏன் தெரியுமா பரன்னு பேர்? ஏன்னா அதை விட மேலானது வீட்டில் எந்த இடமே கிடையாது. அதனால் நம்ம சம்ஸ்காரத்துலேயே எப்படி ஊறி இருக்கு பாருங்க. பரம்னா என்னென்னா இருக்கிறதுலையே மேலானது எதுவோ அதுக்கு தான் பரம்னு பேர். அதுபோல் பரமான வஸ்து ஸ்ரீமன் நாராயணன், அந்த பரபிரம்ம வஸ்துவை நீங்கள் தியானம் பண்ணணும். சத்தியம் பரம் தீமகி, சத்தியமான அந்த பரம்பொருளை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வியாசர் பார்த்தார், இப்படி இம்மட்டிலும் சொன்னால் நமக்கு ஜனங்களுக்கு புரியாது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு லட்சணத்தை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அதுக்கு தான் தடஸ்த லட்சணம் அப்படின்னு பேர். தடஸ்தம்னா என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை காண்பிச்சு அதை கொண்டு இன்னொரு பொருளை காட்டுறது தடஸ்த லட்சணம். எப்படி அப்படின்னா, ஒரு கரையில் நிற்கிறோம், ஒரு நதி தீரத்தில் நின்றுட்டு அங்கே ஒரு மரத்தை பார்த்துட்டு இதோ அந்த மரம் பக்கத்தில் இருக்கிற வீடுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறித்து காமிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்கிற லட்சியத்தை காட்டுற மாதிரி நமக்கு என்ன காட்டுறார் வியாசாச்சாரியால் அப்படின்னா, ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட்,
ஜன்மாத்யசியதா, இந்த பிரபஞ்சத்தை கண்ணை திறந்து பார்க்கிறோம். உலகம் கண்ணுக்கு தெரியறதா? தெரியறது. இந்த உலகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா யாரோ ஒருத்தன் படைச்சிருக்காங்க. இயற்கை அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அப்படின்னா அது விரோதம். குருநாதர் அழகா கலிதர்ம உந்தியார் அப்படின்னு ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கார். அதுல கேட்கிற ஒரு கேள்வி, விரோதமாம் ஐம்பூதங்கள் ஒழுங்கில் இருப்பதால் விரோதம் இயற்கை வாதமுந்தி பெற. அழகா சொல்றார். ஐம்பூதங்கள் நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 5 பூதங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம். நெருப்புக்கு காத்துக்கு ஆகாது, நெருப்புக்கும் ஜலத்துக்கும் ஆகாது. இப்படி பரஸ்பர விரோதமா இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் இது தானே இப்படி உண்டாச்சு அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் ஷுட் ஹேப்பன் இன் திஸ் மேனர்ஸ் இல்லையா? சொல்லவே முடியாது. அப்போ இதெல்லாம் ஒழுங்கல இருக்கு. சமுத்திரம் அதனுடைய எல்லையை தாண்ட மாட்டேங்கிறது. சூரியன் சரியா கார்த்தால உதிச்சு சாயங்காலம் அஸ்தமனம் ஆறுது. இந்த உலகமே ஒரு ஒழுங்கல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் படைச்சவன் ஒருத்தன் இருக்கான். அப்போ இந்த உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் எங்கேந்து வந்ததோ அவன் தான் பகவான், அவன் தான் அந்த சத்தியஸ்வரூபனான பகவான், அவனை தியானம் பண்ண வேண்டியது அப்படின்னு 2 லட்சணங்களை கொண்டு நமக்கு பரபிரம்ம வஸ்துவை நிர்தேசம் பண்ணி காட்டுறார் ஸ்ரீ வியாசாச்சாரியார். மேல அவன் யாரு அப்படின்னா உலகத்தை படைச்சவன். உலகம் அவன்கிட்ட தான் வந்து உபனிஷத்தே சொல்லும்போது யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தீதி அப்படின்னு தைத்திரியம் சொல்றது. இந்த உலகம் எங்கேருந்து வந்ததோ அதுதான் பரம்பொருள் அப்படின்னு அதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறதே. அப்போ பரம்பொருள் எங்கேருந்து இந்த ஜகத்தெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா நமக்கே நம்ம சின்ன குழந்தைகள் எல்லாமே சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம், உலகத்தை படைச்சது யாரு அப்படின்னா பிரம்மதேவர் தான், பிரம்மா தான். அப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்விங்க, இப்போ என்ன பிரம்மாவை தான் தியானம் பண்ண சொல்றாரோ யா சார் அப்படின்னு கேட்டா, இல்ல பிரம்மாவையும் படைச்சவர் ஒருத்தர் இருக்காரே அவரை தான் தியானம் பண்ணும். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முக்கியந்தி யத் சூரயகா. எந்த பகவான் பிரம்மாவையும் படைச்சு படைக்கிற தொழிலையும் படைக்கிற ஞானத்தையும் பிரம்மாவுக்கு ஒப்படைச்சாரோ, அதுவும் எப்படி ஒப்படைச்சார் அந்த வேத ஞானத்தை அப்படின்னா தேனே பிரம்ம ஹிருதா. பிரம்மதேவர் தான் வேதஸ்வரூபின்னு சொல்றோமே, உடனே எந்த பாடசாலையில படிச்சாருன்னு கேட்கக்கூடாது. பிரம்மாவுக்கு எந்த பாடசாலையிலும் போய் அவர் சந்த திருவெல்லாம் சொல்லி வேத ஞானத்தை தெரிஞ்சுக்கலையாம். எப்படி தெரிஞ்சார்னா பகவான் இப்படி சொன்னான், அஸ்துதே மதனுகிரகாத், என் அனுகிரகம் எனக்கு தெரியும் அப்படின்னார். மனசுனாலேயே அத்தனை ஞானத்தையும் பிரம்மதேவருக்கு எந்த பகவான் கொடுத்தானோ அதுக்கு தான் வேதம்னு பேரோ, அந்த வேதத்தில் தான் இன்னைக்கும் ஞானிகள்லாம் மோகிச்சு போறாளோ அந்த பகவான் சொராட்டானவன், அவனை காட்டிலும் மேலானவன் யாரும் கிடையாது. அவனை நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்றதுக்கும் யாரும் கிடையாது. அவன் ஸ்வச்சந்த கதிர் ஈஸ்வரா, அவன் இஷ்டப்படி லீலையாக எவன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்திட்டு போறானோ அப்பேற்பட்ட பகவான். அந்த பகவானை நம்ம தியானம் பண்ண வேண்டியது. மேல சொல்றார் இந்த உலகம் எப்படி இருக்கு, தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ எத்ர த்ரிசர்கோ மிருஷா. 2 பாடம், எத்ர த்ரிசர்கோ அமிர்ஷான்னு ஒரு பாடம், மிருஷான்னு ஒரு பாடம். இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தோற்றமா இருக்கு. பிரபஞ்சமே ஒரு தோற்றம் அப்படின்ற. தோற்றம்னா எப்படி அப்படின்னா அந்த உதாரணத்தையும் சேர்த்து கொடுக்குற. நம்ம வெயில் காலம் வந்துடுச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே ஹைவேல நம்ம வேகமாக காரில் போயிட்டு இருந்தோம்னா திடீர்னு ரோட்டில் பார்த்தா ஜலம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். காணல் நீர் அப்படின்னு பேர் அதுக்கு. வாஸ்தவத்தில் அங்கே ஜலம் இருக்கா அப்படின்னா ஜலம் கிடையாது. ஆனால் வெயில்னால ஹீட்டு, அதுதான் தேஜஸ், அக்னி. அந்த அக்னினால பூமின்ற பூதத்தில் ஜலத்தினுடைய ஒரு தோற்றம் இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது இல்லையா? அது போல தான் இந்த பிரபஞ்சமும் இல்லாதது ஆனால் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இது ஒரு தோற்றம் தான். எத்ர த்ரிசர்கோ மிருஷா அப்படின்னா இந்த தோற்றம் அப்படின்றது பொய்யானது. அமிர்ஷா அப்படின்னு பாடம் எடுத்துட்டோம்னா இந்த உலகம் சத்தியமானது. எந்த இந்த தோற்றமானது சத்தியமானதோ அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த தோற்றம் சத்தியமாகும் அப்படின்னா கொசு கடிச்சா தெரியறதே, கஷ்டங்கள்லாம் தெரியறதே, பசி தூக்கங்கள்லாம் தெரியறதே. இந்த உலகம் அசத்தியமானா நம்ம எங்கே உட்காந்துன்னு இருக்கோம், எங்கே கதை சொல்லிட்டு இருக்கோம், எங்கே கதை கேட்டுட்டு இருக்கோம். அப்போ உலகம் சத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இல்லை உலகம் அசத்தியமா, என்ன சுவாமி சொல்கிறேன் ஒன்றுமே புரியல. நானும் ஏதோ பாகவதம் கேட்கலான்னு ஆசையாக உட்காந்து வந்தா ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த உலகம் சத்தியம்னு சொல்கிறேன், உலகம் தோற்றம்னு சொல்கிறேன். ஒன்றா சொல்லுவோம், ஒன்றா இது உண்மையா இல்லை இது பொய்யா? அதாவது ஒன்றா தானே இருக்கணும். அது எப்படி உண்மையாகவும் இருக்க முடியும் பொய்யாகவும் இருக்க முடியும்? இந்த உலகம் சத்தியமா இல்லை உலகம் அசத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் ஸ்ரீ அண்ணா அதுக்கு அழகாக உபன்யாசத்தில் பதில் சொல்லிடுவார். உலகம் சத்தியமா வேணாலும் இருக்கட்டும் அசத்தியமா வேணாலும் இருக்கட்டும், ஜகத் சத்தியம் அசத்தியம் வா நேதரேதி மதிர்மம ஸ்ரீ கிருஷ்ண சரணாம்போஜம் சத்தியமேவ விஜானதாத்.
உலகம் சத்தியமா வேணாலும் இருக்கட்டும், அசத்தியமா வேணாலும் இருந்துட்டு போட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஒன்று தெரிஞ்சுட்டா போறோம். என்னன்னா கிருஷ்ணன் சத்தியம், அவன் மட்டும்தான் சத்தியம். இதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா போறோம், உலக தோற்றம்லாம் மறைஞ்சு போயிடும் நமக்கு. பகவான் எப்போ கண்ணில் தெரிஞ்சுட்டானோ அப்போ வேற எந்த தோற்றமும் நமக்கு தெரியாது. அப்போ கிருஷ்ணன் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போருமா, குருவாயூரப்பன் சத்தியம்னு தெரிஞ்சுட்டா போருமா, அதுவே நமக்கு எல்லாத்தையும் ஞானத்தை கொடுத்துரும் அப்படின்னு தான் இந்த முதல் ஸ்லோகம் இப்படி மங்களாச்சரணமாகவே ஆரம்பிக்கிறது. இதே ஹிருதயத்தில் கொண்டுதான் பட்டதிரியும் ஆரம்பிக்கும் பொழுது விசேஷமா சொல்றார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். அந்த ஆனந்தமான ஒரு பொருள் எந்த பரம்பொருள் இருக்கோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு எந்த பரபிரம்மத்துக்கு லட்சணம் உண்டோ, எவனுடைய ஸ்வரூப லட்சணமோ அது, எவன் இந்த ஜெகத் சிருஷ்டியாதி காரியங்கள்லாம் லீலையாக பண்ணிட்டு இருக்கானோ அப்பேற்பட்ட பொருள் எப்படி இருக்கா அப்படின்னா அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரை, பார்த்த உடனெல்லாம் புரிஞ்சுடாது, சாஸ்திரம் படித்த உடனெல்லாம் புரிஞ்சுடாது, இந்த லட்சணங்கள் சொன்னாலும் புரிஞ்சுடாது. ஆனால் புரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் கோவிலில் போய் பார்த்தா இந்த பரம்பொருள் தான் ரூபத்தை கொண்டு நமக்காக தரிசனம் கொடுக்குறான். அந்த பாக்யம் ஜனானா, அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆச்சரியம், அச்சோ அப்படின்னு அர்த்தம். அச்சோ என்ன பாக்கியமோ ஜனங்களுக்கு. ஜனங்களுக்குன்னு ஏன் சொன்னானா, நம்ம தானே பார்க்குறோம் குருவாயூரப்பனை, நம்ம தானே நேராக போய் ஆரத்திக்கும் ஸ்ரீவேலிக்கும் நின்று இந்த குருவாயூரப்பனை குட்டி கிருஷ்ணனை போய் தரிசனம் பண்ணுறோம். அப்போ இந்த பரம்பொருள் எந்த பரம்பொருள் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கோ கோவிலில் போனால் பார்த்துட முடியும். அதே பரம்பொருள் சதுர்புஜ ரூபத்தோட நமக்காக தரிசனம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பட்டதிரியும் இதே பாவத்தை தான் கொண்டு ஆரம்பிக்கிறார். சரி, பகவானை தியானம் பண்ணணும்னு சொல்லியாச்சு, பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு அவனுடைய குணங்கள்லாம் சொல்லியாச்சு. இப்போ இந்த புஸ்தகம், இந்த கிரந்தம் நம்ம சொல்கிறோமே, இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற கிரந்தம் எதை பற்றி சொல்ல போகிறது அப்படின்னா இதில் ஒரு தர்மத்தை பற்றி சொல்ல போகிறார். இந்த தர்மம் எப்பேற்பட்டது அப்படின்னா கபட்டமே இல்லாத ஒரு தர்மம். இந்த தர்மம் யாரையுமே கைவிட்டுடாதான், யாரையும் ஏமாத்தாதான், அப்படி உத்கிருஷ்டமான ஒரு தர்மம். தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சரணம் சதம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷுபிஹி தக்ஷணாத். இந்த தர்மம் பாகவத தர்மம்னு பேரு. பாகவத தர்மத்தை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா மூணு விஷயம்தான். என்ன 3 விஷயம்னா, சத்சங்கத்துக்கு போகணும், கதை கேட்கணும், பகவன் நாமா சொல்லணும். இது 3 தான் பாகவத தர்மம். இந்த 3 விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா பகவான் கண்டிப்பா நம்மளை கரையேற்றிடும், கைவிட மாட்டான். காரணம் என்னன்னா இந்த தர்மத்துடைய விசேஷம். இந்த தர்மமே கைவிட்டுடாச்சு. அத்தனை மகான்கள் சென்ற பாதைனா இது. அவ்வளோ மகான்கள் போய் நமக்கு வழியை காமிச்சிருக்காளே. மகாராஷ்டிராவில் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நாமதேவர், துகாராம், ஞானேஸ்வரர், ஜனாபாய், ஏகநாதர், முக்தாபாய், சோபான தேவர், நிவர்த்தி தேவர், அவ்வளவு மகான்கள் இந்த பாகவத தர்மத்தை தானே அனுஷ்டிச்சாங்க. நார்த் இந்தியா போனால் துளசிதாஸ் இருந்தார், கபீர்தாஸ் இருந்தார், மீராபாய் இருந்தார், அவ்வளோ பிருந்தாவன பக்தர்கள் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அத்தனை பேரும் இந்த பக்தி தானே காண்பிச்சார். இந்த பக்திக்கு ஒரு விசேஷத்தை போடுறார். இந்த மார்க்கத்துக்கு என்ன விசேஷம்னா புரோஜித கைத்தவக, கைத்தவம் இல்லாத ஒரு தர்மம். கைத்தவம்னா இங்கே என்னத்தை சொல்கிறார் அப்படின்னா துளி கூட கபட்டமே கிடையாது. கபடம் கிடையாதுன்னா என்ன, இப்போ இந்த தர்மத்தை நம்ம ஆச்சரணம் பண்ணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நம்மளை எப்படியாவது இந்த வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை காமிச்சு, ஒரு ஆசையை காமிச்சு, ஒரு குழந்தைய இழுத்துன்னு வர மாதிரி ஏதாவது சொல்லாமோனோ, இந்த பாகவத தர்மத்தில் இருந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த நாமா சொன்னால் பகவானை பார்த்துடலாம், நாமா சொன்னால் சொர்க்கத்தெல்லாம் தாண்டி போயிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பலனை காமிச்சு, ஒரு பலனில் ஆசையை காமிச்சு நம்மளை நாமா சொல்ல வைக்கலாமோனோ, பலனை காமிச்சு நம்மளை பாகவதம் படிக்க வைக்கலாமோனோ, அது கூட பண்ணாது. ஏன் அப்படின்னா பாகவதத்தை திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தா தெரியும். ஆழ்வாரும் சொல்லும் போது தானே சொல்றார், அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாகமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யாழ் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எனக்கு இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம் ரங்கநாதா, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேனே,
உன்னை பாடின்னு இருக்கேன், உன் சத்சங்கத்துக்கு போகிறேன், உன்னுடைய குணங்களையே நினச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்திரலோக அத்தியாதிக ஆளும் பதவி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த தர்மம் எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு ஆசையை காமிச்சு கூட உங்களை பண்ண வச்சுடாதான். எந்த ஆசையுமே இல்லை, இந்த மார்க்கமே தான் இதுக்கு பலன், சாதனமே தான் இங்கே சாத்தியம். நாமா சொல்கிறது தான் சாதனமும், நாமா சொல்கிறது தான் சாத்தியமும். சத்சங்கத்துக்கு போகிறது தான் சாதனையும், சத்சங்கத்துக்கு போகிறது தான் சாத்தியமும். பாகவதம் கேட்கறது தான் சாதனையும், பாகவதம் கேட்கறது தான் சாத்தியமும். அப்போ குருநாதர் அழகாக நமக்கு சொல்லுவார், உபன்யாசங்களில் சொல்லுவார், பாகவதம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, பாகவதம் படித்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக படிக்கக்கூடாது. ஏன் பாகவதம் படிக்கணும் அப்படின்னா புண்ணியம் பண்ணத்தினாலே இன்னைக்கு பாகவதம் படிக்கிறேன் அப்படின்பார். இது பாக்கியம், புண்ணியம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாக்கியம் இருக்கிறதுனால இன்னைக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு. கோடி ஜென்மங்களில் நம்ம புண்ணியத்தினுடைய ஒரு பலனா இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் குருவாயூரப்பன் சந்நிதியில் படிச்சுட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இதை விட எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ குருநாதர் சொல்வார், இது சாதனை பண்ணி ஏதோ ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்காக இருக்கிற ஜென்மா இல்லை, இது பலனை அனுபவிக்கிற ஜென்மா அப்படின்பார். இதுதான் பலன், பாகவதம் தான் பலன். அப்பேற்பட்ட ஒரு தர்மம் இது. இது எப்போ இதை ஃபாலோ பண்ணால் எப்போ பலன் கொடுக்கும்? ஒரு 10 வருஷம், ஒரு 10 சப்தாகம் கேட்டால் நமக்கு பக்தி வருவான், பகவான் மனசில் வந்துருவானா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு வியாசரே தெளிவுபடுத்திடுறார். எப்போ பகவான் ஹிருதயத்தில் வருவான், இந்த தர்மத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்போ பகவான் ஹிருதயத்தில் வந்துருவான் அப்படின்னா சத்யோ ஹிருத்யவருத்யதே அத்திர கிருதிபிகி சுஷ்ரூஷுபிகி தட்சணாத். சத்யஹ அப்படின்னா உடனே, எப்போ உடனே அப்படின்னா சுஷ்ரூஷுபிகி தட்சணாத். என்னைக்கு நம்ம பாகவத சப்தாகம் கேட்டு முடிச்சு ஒரு 10 சப்தாகம் கேட்டுவிட்டு இதில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் ஆகி அர்த்தம் தெரிஞ்சு கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் பகவான் வருவான் அப்படின்றது கிடையாதான். எப்போ பாகவதம் கேட்டோம் அப்படின்றது கூட கிடையாதான். எப்போ பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த க்ஷணமே பகவான் மனசில் வந்துட்டானோ, அதுதான் இங்கே அர்த்தம். சுஷ்ரூஷுபிகி அப்படின்னா சுஷ்ரூஷானா ஸ்ரோத்தும் இச்சா சுஷ்ரூஷா, கேட்டா அப்படின்னு கூட சொல்லலை, கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே போருமா. சத்யா தத் க்ஷணாத் பகவான் ஹிருதயத்தில் வந்து உட்காந்துட்டானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ இந்த பத்திரிக்கை நம்ம கையில் வந்ததோ, பாகவதம் கேட்க போகிறோம், இன்னைக்கு இந்த ரங்கநல்லூர் சப்தாகம் பத்திரிகையை பார்த்தோமோ அன்றைக்கே பகவான் வந்தாச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கே பகவான் வந்துட்டான். அதுதான் இந்த தர்மத்தினுடைய ஒரு விசேஷம். இந்த பாகவதம் மேலே எப்பேற்பட்டது? நிகம கல்பதரோர் கடிதம் பலம் சுகமுகாதமிருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முஹுரஹோ ரசிகா புவி பாவுகாக. வேதம் அப்படின்னு ஒரு கற்பக விருட்சம். அந்த வேதம்ன்ற கற்பக விருட்சத்தில் பழுத்த ஒரு பழம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ரொம்ப அழகாக அலங்காரமாக சொல்லிட்டு வர. வேதம் அப்படின்றது கற்பக விருட்சம் அப்படின்னு சொன்னோன்னா வேதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. சக்கலமும் இருக்குது, நம்ம என்ன கேட்குறோமோ கொடுக்க ஒரு கற்பக விருட்சமாக வேதம் இருக்குது. ஆனால் அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மரம் வேணாலும் எடுத்து பாருங்க. மாமரத்தையும் எடுத்துப்போமே, ஒரு மாமரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாமரத்தினுடைய ஒரு எசன்ஸ், ஒரு டேஸ்ட், ஒரு சுவை நமக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அதனுடைய வேரை சாப்பிட்டா நமக்கு தெரியாது, இலையை சாப்பிட்டாவோ பூவை சாப்பிட்டாலோ காயை சாப்பிட்டா கூட அவ்வளவா தெரியாது. ஆனால் அது ஒரு பழமாக பழுத்து வரும்போது அதனுடைய சுவை நமக்கு நன்னா தெரியும். அந்த மரத்தினுடைய அத்தனை சாரமும் எங்கே இறங்கி இருக்கு அப்படின்னா இந்த பழத்தில் தான் இறங்கி இருக்கு. அந்த பழமும் ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்ற பழம். ஏன் அப்படின்னா மாம்பழமே எடுத்துப்போம். இந்த மாம்பழத்தில் பார்த்தா தோல்னு ஒன்று இருக்குது, அது சில பேர் சாப்பிடுவா, சில பேர் சாப்பிட மாட்டா. அதை விட என்ன, பழத்தை காட்டிலும் கொட்டை பெருசாக இருக்கும் உள்ள. அந்த கொட்டையை தூக்கி போட்டுருவோம். கொட்டையை தூக்கி போட்டுவிட்டு என்ன இத்திரூண்டு என்ன பாக்கி இருக்குமோ இவ்வளோ பெரிய பழத்தில் இத்திரூண்டு தான் பழமாக இருக்கும் சாப்பிட்ற பாகவம். அப்போ இவ்வளோ பெரிய பழத்தில் தூக்கி போட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் சாரம்னு எடுத்துட்டா ரொம்ப கொஞ்சம் தான் மிஞ்சும். ஆனால் இந்த பழம் பாகவதம்ன்ற பழம் அப்படி கிடையாது அப்படின்ற. பாகவதம்ன்ற பழம் அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இதில் தூக்கி போட வேண்டிய விஷயமே கிடையாதான், சர்வமும் சாரம் தான். அப்போது எப்படி இருக்குது இந்த பழம் அப்படின்னா ஜூஸை மட்டும் நிரப்பி ஒரு பழத்துக்குள்ளே வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த பழம் இருக்காம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற பழம். சரி, மாமரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பழம் எங்கேயோ மேலே ஒரு கிளையில் இருக்கும், அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
அப்போ இந்த ஜூஸை அனுபவிக்கணும், இந்த சாரத்தை ரசத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ரொம்ப பிரயத்தனப்படணும் போல இருக்கே அப்படின்னு கேட்டால் அந்த பிரயத்னமும் நமக்கு கிடையாதான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிளி வந்து அந்த பழத்தை கொத்தி எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும், இல்லை அதுலேருந்து இருக்கிற ரசம்லாம் சொட்டின்ட்டு கீழே விழுந்துற மாதிரி அந்த பழம். இந்த ஸ்ரீமத் பாகவதம்ன்ற பழத்தை ஒரு கிளி வந்து கொத்தியிருக்கான். அது யாரு அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கட கவி ஒரு கீர்த்தனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அழகான மாமரை தருமேலே அது ஆருக்கும் அரிதான தன்மையாலே முழு மோன பொருளுக்கு இவை போலே முன் செய்த தீவினை எனும் நாரில்லாது மூண்டிடும் பாவம் என்றும் மண்டு துளைக்காத பழமோ 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 பழம் பாகவத பழமோ பழமோ பழம் பவபயம் எனும் ஒரு இருளை கெடுத்த சுகமுனி எனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ 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 பழம் பாகவத. இந்த பாகவதம்ன்ற பழம் எப்படி இருக்கு அப்படின்னா, முன் செய்த தீவினை என்னும் நாரில்லாது மூண்டிடும் பாவம் என்றும் வண்டு துளைக்காத பழம். இந்த பழத்தில் எந்த புழு பூச்சியும் தொலைச்சு அது வந்து ஏதோ ஒரு தோஷமான பழம்னு கிடையாது, பாவம்ன்றதே கிடையாது, இதில் நார் அப்படின்றதே கிடையாது, சர்வசாரம் நிரம்பிய ஒரு பழம். அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ லோகத்துல இருந்து நமக்கு கிடைக்காது இருந்தபடி இருந்துட்டா பரவாயில்ல, இதோ எப்படி இருக்குன்னா சுகமுனி எனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ. சுகர் அப்படின்ற ஒரு கிளி, சுகமுனிவர்ன்ற கிளி இந்த பழத்தை இப்படி கொத்திருக்கான். கொத்தினத்தினால என்ன ஆயிருக்கு, அந்த சாரம் அப்படியே நழுவி கீழே விழுந்துட்டான். அது இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், அஹோ புவிகளித்தம், ஆஹா என்ன பாக்கியமோ பூலோகத்து ஜனங்களுக்கு. ஏன் அப்படின்னா, எந்த லோகத்திலையும் இல்லாத ஒரு பாக்கியம் பூமியில இருக்கிறவாளுக்கு மட்டும்தான். என்ன அப்படின்னா, பாகவத ரசம் இங்க அப்படியே வழிஞ்சு வருது. எப்படி வழிஞ்சு வருது அப்படின்னா, வெறும்ன கிளி கொத்தின பழம் இன்னும் சுவை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவா. இங்க கிளி கொத்தினதும் யாருன்னா சுக பிரம்ம ரிஷி அப்படின்ற ஒரு உத்தமமான மகரிஷி. ஒரு பாகவத உச்சிஷ்டமும் சேர்ந்து இங்க கிடைக்கிறது. அதனாலேயே இந்த பாகவதத்துக்கு இன்னும் விசேஷம் ஜாஸ்தி. அப்பேற்பட்ட ஒரு கிரந்தம் இது. பூமியில இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் கிடைக்குமா. அதுவும் சொல்றது மகாத்மியமும் ஸ்லோகம் சொல்றது. ஸ்ரீ சுகரே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது, ஸ்வர்கே சத்யேச்ச கைலாசே வைகுண்டே நாஸ்தியம் ரசஹா அதஸ்பிபந்து சத்பாக்யா மாமா முஞ்சத கரிஹிச்சிது. இந்த பாகவத ரசம் அப்படின்றது சொர்க்கத்துல கூட இல்லை, கைலாசத்துல கூட இல்லை, அவ்வளவையே வைகுண்டத்துல கூட கிடையாதான் பாகவதம். அதனால யாரெல்லாம் சத்பாக்கியம் பண்ணவாள் இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் கிடைக்கும் அப்படின்னு மங்களாச்சரணமா அழகா கிரந்தத்தினுடைய விசேஷணங்கள்லாம் சொல்லி ஸ்ரீ வேதவியாசர் மேல கதையை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறது, எந்த புராணமும் எந்த கிரந்தமும் அப்படின்னா, யாராவது ரிஷிகள் கதையை கேட்பா, சூத பௌராணிகர் அப்படின்ற ஒரு பௌராணிகர் கதையை சொல்லுவார். எந்த கிரந்தம் எடுத்துட்டா கூட இப்படிதான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு லிங்க பிரமாணம் அப்படின்னு பேர். சாஸ்திரங்கள்ல ஒரு விதி, இது ஒரு வழக்கம் மாதிரி, ஒரு மரபு. எதுவுமே எந்த கிரந்தம் பண்ற கிரந்தகர்த்தாவுமே நான் எழுதுறேன் அப்படின்னு அவ எழுதவே மாட்டான். ராமாயணமே எடுத்துப்போமே, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்மிதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி புங்கவம். வால்மீகி தானே எழுதினார். அப்போ என்ன எழுதியிருக்கணும், முதல் ஸ்லோகத்தில் நான் நாரத மகிழ்ச்சியை பார்த்து இப்படி கேள்வி கேட்டேன் அப்படின்னு தானே எழுதணும். ஆனால் வார்த்தை அப்படி வரலையே. எப்படி வருது, வால்மீகி பரிபப்ரச்ச, வால்மீகி முனிவர் கேட்டார் அப்படின்னு ஏதோ தேர்ட் பர்சன்ல தான் வருது. இதுக்கு குருநாதர் அழகா சொல்லுவார். அது காரணம் என்ன அப்படின்னா, மகான்களுக்கு துளி கூட நான் அப்படின்ற எண்ணமே கிடையாது. அதனால கிரந்தம் எழுதும்போது கூட நான் எழுதுறேன்னு வராது. யாரோ ரிஷிகள் பெரியவாள்லாம் கதை கேட்டா ஒரு பௌராணிகர் கதை சொன்னார். இது எப்பவுமே எப்படி அமைஞ்சுறது அப்படின்னா, ஒரு க்ஷேத்திரத்துல சௌனகாதி ரிஷிகள்லாம் கதை கேட்கிறா, சூத பௌராணிகர் கதை சொல்றார் அப்படின்னே அமைஞ்சு வந்துடுச்சு. நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதயா சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசகம் தயே கதா துமுனய பிராதர்ஹுதஹுதக்ஞய சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுரிதமாதராத். நைமிஷாரண்யம் அப்படின்ற ஒரு திவ்ய க்ஷேத்திரம் நம்ம இன்னைக்கும் போனால் தரிசனம் பண்ண முடியும். அது ஒரு காடு, பெரிய காடு. அந்த காடே பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. அங்கே சக்கர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு சமயம் இந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு கேட்டுட்டான். யார்கிட்ட அப்படின்னா பிரம்மதேவர்கிட்ட. அப்போ பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கையில் எப்பொழுதுமே வேத புஸ்தகம் தான் இருக்கும், ஜபமாலை தான் இருக்கும். ஆனால் அவருக்கும் ஒரு வாட்டி ஒரு ஆசை வந்துடுத்தான். என்னன்னா, பெருமாளை பார்த்துட்டே இருந்தார். பகவான் குருவாயூரப்பனை பார்த்துட்டே இருந்தா அவன் கையில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு இருக்கான். புஸ்தகம் மட்டும் வச்சுக்கலையே,
கிருஷ்ணன் கையில் ஒரு நாள் வெண்ணையை வச்சுட்டுருக்கான், ஃப்ளூட்டை வச்சுட்டுருக்கான். அதை விட என்னன்னா கான்ஸ்டண்ட்டாக 2 கையில் சங்கும் சக்கரம் இருக்குது. இதை பார்த்ததும் பிரம்மாவுக்கும் ஆசை வந்துருச்சு, நம்மளும் ஒரு வாட்டி பகவான் மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஏதோ கடையில் போய் வாடகை வாங்கினாரான்னு தெரியல, அவரும் கையில் ஒரு சக்கரத்தை வச்சுட்டார். எனக்கும் சக்கரம் வேணும், நானும் வச்சு பார்க்குறேன். ரிஷிகள்லாம் போய் கேட்டால் எங்களுக்கு தபஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுங்க சுவாமி அப்படின்னதும் இந்த சக்கரத்தை இப்படி பூமியில் போட்டாராம். அந்த சக்கரத்தினுடைய நேமி, அதுக்கு ஸ்போக்குன்னு பேர், சம்ஸ்கிருதத்தில் நேமின்னு பேர். அந்த நேமி பூமியில் எங்கே போய் குத்தித்தோ அங்கேருந்து வந்த காடுக்கு தான் நைமிஷாரண்யம் அப்படின்னு பேர். அந்த சக்கரம் குத்தின இடத்துலேருந்து ஒரு தீர்த்தம் உற்பத்தி ஆச்சு. அங்கே இன்றைக்கும் போனோன்னா சக்கர தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்த பிரம்மதேவரே தயார் பண்ணி கொடுத்துட்டார். தயார் பண்ணி அந்த பகவானுடைய சுரூபமாகவே அந்த காடும் ஆயிடுச்சு. அங்கே இந்த ரிஷிகள்லாம் 81,000 ரிஷிகளாம், சில பேர் 11,000 ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 11,000 ரிஷிகளில் முக்கியமானவர் சௌனகர். காரணம் என்னென்னா அவர் குலபத்தின்னு பேர். நிறையா பாடசாலை குழந்தைகளை தயார் பண்ணி கொடுத்துட்டா அந்த வாத்தியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில் தான் குலபதி அப்படின்னு பேர். குலபதியானவர் அது மட்டும் இல்லாமல் ரிக்வேதத்தை சேர்ந்தவர். நம்ம வேதங்கள்லேயே ரிக்வேதத்துக்கு ஒரு அக்ரஸ்தானம் உண்டு. அதனால சௌனகாதி மகரிஷிகள் அப்படின்னு ஆதின்னு அவர் பேரை சொல்லி நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு சத்திரயாகம்னு ஒன்று பண்ணுறான். எவ்வளோ நாள் சத்திரயாகம் அப்படின்னா 1000 வருஷ காலம். என்ன சுவாமி சொல்கிறேன், ஏதோ புராணம் சொல்கிறேன்னா கொஞ்சம் நம்புற மாதிரியாவது சொல்லுங்களேன். 1000 வருஷம் யாராலையாவது உயிரோடு இருக்க முடியுமா? 1000 வருஷம் அதுவும் யாகம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுக்கு பெரியவாள்லாம் ஒரு பதில் சொல்லுவா. இந்த ரிஷிகளுக்கெல்லாம் மந்திர பலம் இருந்தது இல்லையா, அதனால என்ன பண்ணிடுவா அப்படின்னா யமதர்மராஜாவையும் ஒரு தூணில் கட்டி போட்டுருவானா யாகத்தில். இவர் இருந்தால் தானே மரணம் அப்படின்றது வரும். ஆனால் அவரும் உட்காந்து யாகத்தில் கதை கேட்கட்டும் அப்படின்னு அவரையும் உட்காந்து வச்சுருவாளாம். அவரும் பரம பாகவதர் தான் யமதர்மராஜா. அதனால் அவரை கட்டி போட்டுவிட்டா 1000 வருஷம் என்ன எவ்வளோ வருஷம் வேணாலும் வாழலாம். அப்படி அவெல்லாம் வாழ்ந்து சத்திரயாகம்னு பண்ணிட்டு இருக்கா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மோட்சத்துக்கு போகணுமா, சொர்க்கத்துக்கு. சத்திரம் சொர்க்காய லோகாய அப்படின்னு வார்த்தை. ஆனால் சொர்க்கத்துக்கெல்லாமா இவ்வளோ பெரிய யாகம் பண்ணுவாங்க ஒரு ரிஷிகள் அப்படின்னா வாஸ்தவம் அது இல்லை. இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானை அடையறதுக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லை, யாகத்தில் இடைப்பட்ட காலங்களில் புராணங்கள் கேட்கணும் அப்படின்றது விதி. அப்போ இவளுக்கெல்லாம் கதை கேட்கும் பொழுது இந்த சப்தாகன்ற 7 நாள் போறலையா அவளுக்கெல்லாம். அதனால் பார்த்து ஒரு பெரிய பிளானாக போட்டால் நம்ம உட்கார்றோம் 1000 வருஷம் உட்காந்துடலாம். 1000 வருஷம் இந்த கதையை உட்காந்து நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணி சத்திரயாகம்னு உட்காந்தா. அதில் சூத புராணிகர் வந்தார். அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அக்ர பூஜைகள்லாம் பண்ணி வியாசபீட்டத்தில் உட்காத்தி வச்சு அவர்கிட்ட 6 கேள்விகள் கேட்டான். இதுதான் பிரதம ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா நமக்கான ஒரு கேள்வி. இந்த ரிஷிகள்லாம் பார்த்து கேட்குறா, ஹே சூத போராடிகரே, உங்களுக்கு அத்தனை ஞானமும் உண்டு, வேதவியாசருடைய கிருபையினாலையும் உங்கள் அப்பாவுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் சகல புராண இதிகாசங்களுடைய ஞானம் உங்களுக்கு உண்டு. நாங்கள் கேட்குற கேள்விகளாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது அப்படின்னு கேள்விகள் கேட்டால் 6 கேள்விகள். அதில் முதல் என்ன அப்படின்னா பும்சாம் ஏகாந்ததஸ்ரேய தன்ன சம்சிதுமருகசி. ஜனங்களுக்கு சுலபமாக ஒரு வழியை சொல்லுவோம். ஒரு வழியாக இருக்கணும், அது ரொம்ப சுலபமான வழியாக இருக்கணும், ஆனால் உத்தம பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கணும். இப்படி ஒரு வழி சொல்லணும். ஏதோ நல்ல வழி சொல்கிறேன்னு ஏதோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு 1000 தர்மசாஸ்திரங்கள்லாம் சொன்னால் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்போ எப்படி இருக்கணும்னா ஒரு வழி, யார் வேணாலும் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு வழி, ஈஸியான ஒரு வழி, ஆனால் பலனும் நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கணும். இப்படி ஒரு வழி இருந்தால், ஒரு மார்க்கம் இருந்தால் எங்களுக்கு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா உபன்யாசம் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுட்டு எல்லா நல்ல விஷயங்களும் வரிசையாக சொல்லின்னு வரேன்னு ஆரம்பிக்காதீங்கோ. அத்தசாதோத்ரயத் சாரம் சமுத்ருத்ய மனீஷயா. எது சாரமோ எசன்ஸ் எதுவோ அதை மட்டும் சொல்லுங்க. பெருசாக எல்லாத்தையும் சொல்லின்னு வர வேண்டாம். சாரம் எதுவோ, புராணங்களுடைய சாரம் எதுவோ அதை மட்டும் சொல்லுங்க. மூணாவது என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பகவான் அவதாரம் பண்ணார்னு தெரியும். தேவகி வசுதேவாள்கிட்ட என்ன காரணத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணினா, அவதார ரகசியம் என்ன. நாலாவது கேள்வி, பகவான் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்ன்ற உதார லீலை, இதுக்கு கம்பீர லீலைன்னு பேர், இந்த உலகத்தெல்லாம் எப்படி படைச்சு சம்ஹாரம் பண்ணுறான், எப்படி தரிக்கிறான் இந்த உலகத்தை அப்படின்னு இந்த ரகசியங்களை சொல்லுங்க. அஞ்சாவது கேள்வியாக மற்ற அவதார கதைகள் எல்லாம் சொல்லுங்க. ஆறாவது கேள்வியாக கொண்டு வந்து ஒன்று வச்சா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்த வரைக்கும் பூமியில் தாபரயுகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பகவான் தன்னுடைய லோகத்துக்கு எழுந்தருளினானோ அன்னிலேருந்து கலியுகம் பிராரம்பமாயிட்டு பகவான் இருந்த வரைக்கும் தர்மம் நன்னா காப்பாற்றப்பட்டது. எப்படி தெரியும்னா நமக்குள்ளே சொல்கிறோம், பகவான் தான் கிருஷ்ணன் தான் தர்மகுப்தனு, தர்மத்தை காப்பாற்றுறவன். சஹஸ்ரநாமம் பின்னாடி சொல்லும்பொழுது கூட ஆச்சார பிரபவோ தர்மோ தர்மஸ்ய பிரபு அச்சுதக தானே சொல்கிறோம். தர்மத்துக்கு பிரபு அச்சுதன் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் இருந்த வரைக்கும் தர்மம் நன்னா காப்பாற்றப்பட்டது.
கிருஷ்ணன் கிளம்பி தன்னுடைய சுதாமத்துக்கு எழுந்துறதுக்கு அப்புறம் தர்மம் யாரை போய் சரணாகதி பண்ணித்து அப்படின்னு 6 கேள்விகள் கொண்டு வந்து வச்சார். 6 கேள்விகள் வச்சதும் சந்தோஷப்பட்டார் சூத புராணிகர். இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டோ விப்ராணாம் ரவு மகரிஷணி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. ரொம்ப சந்தோஷம். இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டோ. ஒரு கதை சொல்றவாளுக்கு நல்ல கேள்வி கேட்டா நல்ல கதை கேட்கிறவா தான் ரொம்ப உற்சாகம் வந்துருமா. அதுபோல சூத புராணிகருக்கு இப்படி ரிஷிகள்லாம் கேள்வி கேட்டுட்டா அப்படின்னு ஒரு உற்சாகம். இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டோ, இது நல்ல கேள்வி, கிருஷ்ணனை பத்தியான கேள்வி, பகவானை பத்தினதான கேள்வி அப்படின்னு ஒரு குஷி வந்து விட்டா. இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டகா. அதை விட என்னன்னா நைமிஷாரண்யத்துல கதை சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டா. ரிஷிகளுக்கு பாக்கியம் பாகவதம் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்டா விப்ராணாம் ரவு மகரிஷணி. மேல என்னன்னா என் குருநாதரன் நினைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இது சம்பிருஷ்ண சம்பிருஷ்ட. சுகாச்சாரியால் எந்த பாகவத கிரந்தத்தை பரீட்சத்துக்கு சொன்னாரோ அதை திரும்ப எனக்கு நினைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, ஸ்மரிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதேன்னு குஷி வந்துட்டா. இதி சம்பிருஷ்ண சம்பிருஷ்டோ விப்ராணாம் ரவு மகரிஷணி. அவ்வளவு குஷி. பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. அவளுடைய கேள்வியை ஸ்லாகிச்சு பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சார். வார்த்தையே பிரவக்தும் அப்படின்னு வருது. வச்சனம் அப்படின்னா சாமானிய உலக பேச்சு. எப்போது பிரவச்சனம் அப்படின்னா பகவானை பற்றி பேசினாதான் அதுக்கு பிரவச்சனம்னு பேர். பிரகிருஷ்டமான வச்சனம் பேசினாதான் பிரவச்சனம். அப்படி பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சாராம் சூத புராணிகர். நம்ம எந்த உபன்யாசமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருநாதர தியான ஸ்லோகம் சொல்லிட்டு தானே, குருநாதரை ஸ்மரிச்சுட்டு தானே ஆரம்பிப்போம். அதுபோல இங்க சூத புராணிகரும் தன்னுடைய ஆச்சாரியன் தன்னுடைய குருநாதரான சுகாச்சாரியரை நினைச்சுட்டே ஆரம்பிக்கிறார். எம் பிரௌரஜந்தமனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதிர்ஷதம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். 2 ஸ்லோகங்கள்ல தன் குருநாதர் சுகாச்சாரியனை நினைச்சுக்கிறார். யாரு சுகாச்சாரியாள் அப்படின்னா அவதாரம் பண்ணும்போதே பிரம்மஜானிகளா அவதாரம் பண்ற 16 வயசு யுவாவா வேதவியாசர்கிட்டேருந்தும் சத்தியவதி கிட்டேருந்தும் ஒரு அவதார புருஷரா ஒரு ஆவிர்வாவமா ஸ்ரீ சுகாச்சாரியால் தோன்றார். அப்படியே ஆவிர்வாவம் தான். சாமானிய ஒரு மனுஷன் பிறக்கிற மாதிரி பிறப்பு கிடையாது. அப்படியே ஆவிர்பவிச்சார். ஆவிர்பவிக்கும் போதே பிரம்மஜானிகளா ஆவிர்பவிச்சார். ஒரு வஸ்திரம் கூட போட்டுக்காம திகம்பரரா அப்படியே கிருஷ்ணனை போலேயே இருப்பாராம். ஷியாமம் சதா அபிச்சவயோங்க லக்ஷ்மியா. அப்படி அவருடைய தேகத்தினுடைய ஒரு காந்தியும் நீலமேக ஷியாமலனா கிருஷ்ணனை போலவே இருப்பார். அவ்வளோ அழகான சுருளான கேசம் ஸ்ரீ சுகாச்சாரியாளுக்கு. அப்படி அவதாரம் பண்ண க்ஷணம் தியானஸ்தரா ஆத்மாராமரா காட்டுக்கு கிளம்பி போயிட்டார். காட்டுக்கு கிளம்பி நடந்து போயிட்டே இருந்தார். வேதவியாசர் இங்க அப்பா பார்த்தார். சுச்சோ, என் பையன் பிறந்ததும் காட்டுக்கு கிளம்பி போயிட்டானே என்னை விட்டுட்டு அப்படின்னு இவருக்கு ஒரு புத்திர சோகம் கொடுத்தான். இங்க ஏதோ சாமானிய அப்பாக்கு ஒரு புத்திரனை விட்டு பிரிஞ்சு போற மாதிரின்னு நம்ம நினைச்சுடக்கூடாது. காரணம் என்னன்னா வேதவியாசரே பகவானுடைய ஒரு ஞான கலா அவதாரம் தான். சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபம் தான் வேதவியாசரும். அவரும் ஞானி தான். அவருக்கு அவதாரம் பண்ண குழந்தையும் மகா ஞானி தான். ஆனா இங்க லீலா நிமித்தமா வேதவியாசருக்கு ஒரு புத்திர சோகம் கொடுத்தான். பின்னாடியே ஓடி போறார் வேதவியாசர். எதுக்கு ஓடி போறான்னா குழந்தைய கூப்பிட்டுக்கணும், இவனை வச்சு பெரிய ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு இவர் பின்னாடி ஓடுறார். சுகாச்சாரியர் எதையும் கண்டுக்காம எதையும் அவருக்கு எந்த ஒரு பிரஜையும் இல்லாதபடி அப்படியே தியானஸ்தரா நடந்து போயிட்டே இருக்கார். பின்னாடி வியாசர் ஓடி போயிட்டே இருக்கார். ஹே புத்ரா, ஹே புத்ரா அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறார். சுகாச்சாரியர் காதுல கூட விழல. இப்படி காதுல கூட விழலையே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது ஏன் அப்படின்னா இவருடைய ஹிருதயத்துல அப்படி ஒரு தியானம் சிந்திச்சு ஞான நிலையில இருக்கார். ஆத்மாவை மட்டும் பார்த்தவருக்கு அப்பா யாரு பிள்ளை யாரு காடு ஏது எந்த வித்தியாசமே கிடையாது. இப்படியே நடந்து போயிட்டே இருந்தவருக்கு டக்குன்னு குருவாயூரப்பன் பார்த்துட்டான். வேதவியாசர் இப்படி தவிக்க விடலாமோ அப்படின்னு ஆத்மாராமனா எந்த சுகாச்சாரியர் இருந்தாரோ அந்த ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சகல ஜீவன்களுக்குள்ளேயும் தானே இருக்கான். அவனே யோக பிரபாவத்தினால என்ன பண்ணிட்டா அப்படின்னா மரங்கள்டேந்து எதிரொலி கொடுத்தனா ஏன் 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 அப்படின்னு மரங்கள் பேசிச்சு. சுகாச்சாரியால் ஒரு பதில் சொல்லல, திரும்பி பார்க்கல, மரங்கள்டேந்து எதிரொலி கிடைச்சுதான். அப்பேற்பட்ட ஞானியா கிளம்பி போனார் சுகாச்சாரியால். இது பெரிய விஷயம் தானே அப்படின்னா ஆமா ரொம்ப பெரிய விஷயம்தான், கைகூப்பிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இதனால மட்டும் சுகாச்சாரியால் பூஜ்யராயிட மாட்டார். ரொம்ப பெரியவர் தான் இல்லைன்னு சொல்லலை. இது குருநாத உபன்யாசங்கள் அழகா சொல்றார் குருஜி. 2 வித்தியாசம் காட்டார். யாருக்கு அப்படின்னா மகா புருஷாளுக்கும் அவதார புருஷாளுக்கும் வித்தியாசத்தை எடுத்து காட்டுறார்.
யார் மகாபுருஷால், யார் அவதார புருஷன். இந்த ரெண்டு வார்த்தையும் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ரொம்ப பிரசித்தமானது. சில பேரை மகாத்மான்னு சொல்லுவோம், சில பேரை அவதார புருஷர்னு சொல்லுவோம். இந்த மகாபுருஷர்னா யாரு, அவதார புருஷர்னா யார்? இன்னைக்கும் ஹிமாலயத்துக்கு போனோம் அப்படின்னா அவ்வளோ பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒரு குகைக்குள்ள போய் யாரும் அணுக முடியாத மாதிரி ஒரு காட்டில் போய் ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மகான்கள்லாம் இன்னைக்கும் இருக்கா. அவள்லாம் ஞானத்தை அடைஞ்சா அப்படின்னா அவளுக்கு பரமலாபம். அவள் பரமலாபம் தான், அவள் பெரியவா தான், இல்லைன்னு சொல்லலை, பார்த்தா நமஸ்காரம் பண்ண வேண்டியது தான். ஆனால் அவளால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவள் தபஸ் பண்ணி அவள் கரையேற, அவ்வளோதான். அப்போது இவாள்லாம் மகாபுருஷாள். அவதார புருஷர்கள்லாம் யாரு அப்படின்னா இதே ஞான நிலையை அடைஞ்சவர்கள் தான். ஆனால் அத்தனை மனுஷர்களையும் கரையேற்றணுன்றதுக்காக இறங்கி வந்து நமக்கேற்ற ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ணி லோகத்தில் யார் சஞ்சாரம் பண்ணுறாளோ அவள் தான் அவதார புருஷர்கள் அப்படின்பார். அவள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவள்னால்தான் நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டு. எங்கேயோ காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு என்ன லாபம்? அப்போது நம்மளோட இறங்கி பழகி நம்மளை அறியாமையே நம்மளெல்லாம் பாகவதம் படிக்க வச்சு, இதுதானே பெரிய வேலை. நினச்சி பாருங்க, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி நம்ம மனசு தான் நமக்கு மனசாட்சி. நமக்கெல்லாம் பாகவதம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா, பகவான்னா யாருன்னு தெரிஞ்சிருக்குமா, நாராயணியம் படிக்க வந்திருக்குமா, ஒரு வார்த்தை அக்ஷரஸ்பஷ்டம் வந்திருக்குமா, பாகவதம் கதை கேட்கணும்னு ஏதாவது எண்ணங்கள்லாம் வந்திருக்குமா, நான் தெரியலையே. ஆனால் குருநாதர்னு ஒருத்தர் வந்தார், இங்கேருந்து வந்தார்னு தெரியல. ஆனால் வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணார், நம்மளோட ஒரு மனுஷனாக பழகி நம்மளுடைய குடும்ப குஷல பிரச்சார விஷயங்கள்லாம் விசாரிச்சுண்டு குஷல பிரஷ்னங்கள்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டியா தூங்கினியா உடம்ப பார்த்துட்டியான்னு சாமானியவனை போல கேள்விகள்லாம் கேட்டு, ஆனால் நம்மளை அறியாமையே நம்மளெல்லாம் மாற்றி நம்ம கையில் கூட பகவானை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாரே, இவர் தான் அவதார புருஷர். இதுதான் அவதார புருஷனுடைய விசேஷம். அப்போ சுகாச்சாரியால் காட்டுக்கு கிளம்பி போய் தபஸ் பண்ணார் அப்படின்னா அதுக்கு விசேஷம் கிடையாது. அடுத்த ஸ்லோகத்தில் தான் அவருடைய விசேஷத்தை எடுத்து காட்டுறார். எஸ் ஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதிதிர்ஷதம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனுபயாமி குரும் முனீனாம். எந்த அனுபவம் அவர் அனுபவிச்சுட்டு இருந்தாரோ, எந்த ஆத்ம ஞானத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருந்தாரோ அந்த நிலையை விட்டுட்டு சம்சாரினாம் கருணையா ஆக புராண குஹ்யம். இந்த குஹ்யமான கூடமான ரகசியமான இந்த புராணத்தை கருணையோட நம்மளை போன்ற இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு தன் நிலையை விட்டுட்டு வந்து கதை சொன்னார் இல்லையா, அதுதான் சுகாச்சாரியனுடைய விசேஷம் அப்படின்னு சூத பௌராணிகர் தன்னுடைய பாக்கியத்தை நினைச்சுட்டு குருநாதர் நினைச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றார். மேல ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த கிரந்தமுமே விசேஷமான ஒரு ஸ்லோகம். நாராயணனையும் நரனுடைய ஸ்வரூபமா நரநாராயணர்கள் பத்ரிகாசிரமத்தில் இருக்கா இல்லையா, கிருஷ்ணார்ஜுனர்கள், அவளை யார் நித்தியம் ஸ்மரிக்கிறாளோ, தேவி யார சரஸ்வதியை யார் ஸ்மரிக்கிறாளோ, வியாசரை யார் நினைச்சுக்கிறாளோ, எந்த காரியத்தையும் இவாளெல்லாம் நினைச்சுண்டா அந்த காரியத்துல ஜெயம் ஏற்படும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். இவாளெல்லாம் நினைச்சுண்டு நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்றது இதுக்கான ஒரு சூக்ஷ்மம். அது மட்டும் இல்லை, இந்த பாகவதத்துக்கே ஜெயம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா கடபயாதி சங்கை அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு சங்கை உண்டு, கேள்விப்பட்டிருப்போம். இந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கு இல்லையா சம்ஸ்கிருதத்தில், க க கனெல்லாம், இதுக்கெல்லாம் ஒரு நம்பர் அசைன் பண்ணிகிட்டே வருவா. க அப்படின்னா 1, க அப்படின்னா 2, கனா 3, இப்படி நம்ம நம்பர் போட்டுட்டே போனோம் அப்படின்னா 25 வரைக்கும் வர்க்கீய வியஞ்சனங்கள்லாம் வந்துடும். அது மாதிரி நம்பர் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜ எம் அப்படின்னு இந்த 2 எழுத்து இருக்கு இல்லையா, ஜ அப்படின்னா 8 அப்படின்ற நம்பர் வரும், 8. ஏ அப்படின்னா ஏற லவ அப்படின்ற கணக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏக்கு 1 அப்படின்ற கணக்கு வரும். அப்போ ஜ ஏ அப்படின்னு இந்த 2 எழுத்து போட்டுட்டோம் அப்படின்னா 81, 8 and 1 அப்படின்னு வரும். ஆனால் நம்பர் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் மேத்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் நம்மெல்லாம் கற்றுட்டு இருக்கோம். இந்தியாவில் நம்பர்ஸ் எப்படி படிப்போம் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் தான் நம்பர்ஸ் படிப்போம். ஒன்ஸ், யூனிட்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் எல்லாம் ஸ்கூலில் கற்றுட்டு இருக்கோமோ. இதே அக்ஷரங்கள்லாம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு படிக்கிறோம். அப்போது ஜ ஏ அப்படின்றது 8 and 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து படிச்சுன்னு வந்தோம் அப்படின்னா 1 8 அப்படின்னா 18. எங்கெல்லாம் 18 அப்படின்ற நம்பர் வருதோ அங்கெல்லாம் ஜெயம் அப்படின்றது நிச்சயம். இதுக்கு ஒரு விசேஷம். அதனால்தான் ஜபம் பண்ணும் போது 108 ஜபம் பண்ணுறோம். ஏன் 108ன்னு கணக்கு வச்சுருக்காங்க, அது ஒரு விசேஷம், ஜெயம். அந்த ஜபம் பண்ணால் அப்படி ஜெயமாகும். இந்த சங்கைக்கு ஒரு விசேஷம் உண்டு. மகாபாரதத்துக்கும் ஜெயம்னு பேர், அதில் எல்லாமே 18 வரும்.
பகவத்கீதை தான் அதனுடைய சாரம். அதில் 18 அத்தியாயங்கள் இருக்கு. மகாபாரத யுத்தம் நடந்தது 18 நாளுக்கு நடந்தது. கலந்துண்ட அக்ஷௌகினி சேன கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 18 அக்ஷௌகினி சேன கணக்கு. அதுபோல தான் பாகவதமும் 18,000 ஸ்லோகங்கள் கொண்டது ஸ்ரீமத் பாகவதம். அதனாலேயே ஜெயம். அது மட்டும் இல்லை, பாகவதத்தில் முக்கியமானது எது அப்படின்னா தசமஸ்கந்தம், கிருஷ்ணலீலையை சொல்கிறது. அதுலேயும் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு 2 இருக்குது. அதில் கிருஷ்ணனுடைய பாலலீலைகளை சொல்லக்கூடிய பூர்வார்த்தம் தான் ரொம்ப விசேஷமானது. அதனுடைய சாரம் எது அப்படின்னா ராச பஞ்சாத்தியாயின்னு சொல்லக்கூட 5 அத்தியாயங்கள் ராசத்தை சொல்கிறார் ஸ்ரீ சுகாச்சாரியர். அதில் 3வது அத்தியாயம் நடு அத்தியாயம் தான் சர்வசாரம். எது அப்படின்னா கோபிகா கீதம் அப்படின்ற சர்வசாரம். பாகவதத்தினுடைய ஹிருதயம் சாரம்னு அப்படின்னு பார்த்தா அப்போ அது கோபிகா கீதம் தான். அந்த கோபிகா கீதத்துக்கு எவ்வளோன்னு எண்ணி பார்த்தோம்னா சரியா 18 ஸ்லோகம் வந்து அமையும். அது மட்டும் இல்லை, கோபிகா கீதம் ஆரம்பிக்கிறதே ஜெயதி தேதிகம், ஜெயத்தோடைய ஆரம்பிக்கிறது. அப்படி பார்த்தாலும் பாகவதத்துக்கு ஜெயம் அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு எண்ணிக்கையை வச்சுட்டு சொல்லுவா. அதுபோல தான் தத்தோ ஜெயமுதீரையேது அப்படின்னு சூத புராணிகர் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நான் கேட்ட கேள்வி தானே 6 கேள்வி, இதுதான் கிரந்தத்துக்கு ஆரம்பம். அதுபோலவே இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தார். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வழி சொல்லணும், சுலபமான வழியாக இருக்கணும், பகவானை அடையறதுக்கான வழியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அது பக்தி தான். சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷதே. பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி தான் சுலபமான வழி, பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழி, எல்லாராலையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு வழியும் கலியுகத்தில் பக்தி தான். கலௌ பக்தி கலௌ பக்தி பக்தியா கிருஷ்ணா புரஸ்தித பத்மபுராணம் சொல்றது. கலியுகத்தில் பக்தி தான் நம்மளால பண்ண முடியுது அப்படின்னு விசேஷமாக இதுக்கு பதில் சொன்னார். 2வது கேள்வி என்ன கேட்டிருந்தா அப்படின்னா, சர்வசாரம் எது, எல்லா புராண இதிகாசங்களுடைய சாரம் எது அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் அழகா சொல்லின்னு வந்தார். வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹ வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாக வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதி. சகல உபனிஷத் புராண வேதத்தினுடைய சாரமும் எது அப்படின்னா வாசுதேவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. குருவாயூரப்பன் தான் அத்தனை சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா. 3வது கேள்வி, கிருஷ்ணன் எதுக்காக அவதாரம் பண்ணா அப்படின்னா நமக்கெல்லாம் லீலைகளை அனுகிரகம் பண்றதுக்கு தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா அப்படின்னா. 4வது கேள்வி, பகவான் எப்படி இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறான்னு கேட்டா அதுக்கு சின்னதாக இங்கே ஒரு பதிலை சொன்னாலும் விஸ்தாரமாக 2வது 3வது ஸ்கந்தத்தில் சிருஷ்டியினுடைய கிரமங்களையே சொல்லிட்டு வரார். 5வது கேள்வியாக கேட்டிருந்தா பகவானுடைய மற்ற அவதார கதைகளை சொல்லுங்கோ. அதுக்கு 3வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக ஆரம்பித்தார். நம்மெல்லாம் விசேஷமாக கேள்விப்பட்டது எது அப்படின்னா தசாவதாரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். யார் அந்த ஒரு ஆர்டரை போட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் எவல்யூஷன் அப்படின்ற ஆர்டர்லலாம் இந்த காலத்தில் போடுறா. வாஸ்தவத்தில் அப்படி கிடையாது. அங்கே ஆர்டர் எப்படி அப்படின்னா, பாகவதம் கால பிரமாணம் படி சொல்லும் பொழுது வேறு வேறு காலத்தில் தான் வேறு வேறு மன்வந்திரங்களில் வேறு வேறு யுகங்களில் தான் வேறு வேறு அவதாரங்கள் நடக்கிறது. அப்போ தசாவதாரம் அப்படின்றத தாண்டி பாகவதம் இங்கே 3வது அத்தியாயத்திலேயே 22 அவதாரங்களில் சொல்லிட்டு வந்துச்சு. முதல்ல பகவான் விராட் புருஷனாக ஒரு அவதாரம் எடுத்தான். அதுலேருந்து முதல்ல தபஸ் பண்ணக்கூடிய ஞானிகளாக வந்தது தான் முதல் அவதாரம். சனகாதிகளுடைய அவதாரம் 4 பேர், சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள். இவா 4 பேர் தான் இவா 4 பேரும் ஒரு பகவானுடைய ஒரு அவதாரம் தான். நாரத மகரிஷி பகவானுடைய ஒரு அவதாரம் தான். வேதவியாசர் பகவானுடைய ஒரு அவதாரம் தான். அதை தவிர பகவானுடைய அவதாரங்கள் தான் பிரசித்தமான தசாவதாரங்கள். மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண புத்த கல்கியாதி அவதாரங்கள். இத்தனை அவதாரங்களும் பகவான் எடுக்கிறான். இதை தவிர தன்வந்திரி பகவானுடைய ஒரு அவதாரமும், தன்வந்திரிவா ரூபம் காமிச்சதும் ஒரு அவதாரம் தான். பகவான் பார்க்கடலை கடையும் போது அஜிதனா வந்தது ஒரு அவதாரம் தான். மோகினியா வந்தது ஒரு அவதாரம் தான். அதுபோல தத்தாத்திரேயரா வருது ஒரு அவதாரம் தான். இது போல 22 அவதாரங்கள்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி நம்மலாம் கேட்போம். 10 அவதாரம் தான் நினைச்சிட்டு இருந்தோம், புதுசாக 22 அவதாரங்கள் நீங்கள் சொன்னேன், அப்போ 22 தானா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லிடுறார். அவதாராக்கிய சங்கேயா ஹரேகே சத்வநிதேர் விஜாகா யதா விதாசின குல்யாக சரசஸ்யு சஹஸ்ரசஹ. பகவானுடைய அவதாரங்கள்லாம் எண்ணிக்கை அற்றது, கணக்கில் இட்டுட முடியாது பகவானுடைய அவதாரம். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பக்தருக்கும் வருது ஒரு அவதாரம் தானே. குருவாயூரப்பனா நிற்கிறதே ஒரு அவதாரம் தான். உத்தவனுக்காக வந்த அவதாரம் அது அர்ச்சாவதாரம் அப்படின்னு தானே. கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வேறு, உத்தவனுக்கு வந்தது தான் குருவாயூரப்பனுடைய ஒரு அவதாரம். கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு ஹரியா ஒரு அவதாரம் வந்தான், அப்போ அதுவும் ஒரு அவதாரம் தான். ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக நரநாராயணர்களாக அவதாரம் பண்ணா அதுவும் ஒரு அவதாரம் தான்.
கிருஷ்ணார்ஜுனர்களை அவதாரம் பண்ணது ஒரு அவதாரம் தான். துருவன தர்சனம் கொடுக்கறதுக்காக, தர்சனம் பண்றதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் வந்ததும் ஒரு அவதாரம் தான். இப்படி ஒவ்வொரு பக்தருக்கு பகவான் எப்படி எப்படி வந்தானோன்னு கணக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கணக்கு போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால்தான் பகவானுக்கு திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன் பேரு. அனந்தம்னா என்ன அர்த்தம்னா எண்டே இல்லாததுன்னு அர்த்தம், முடிவே இல்லாதது. அனந்த ரூபங்கள், அனந்த நாமங்கள், அனந்த குணங்கள், அனந்த மகிமை எல்லாமே அனந்தமா இருக்கான் பகவான், எண்ணிக்கையே இல்லாதது. அப்போ இவ்வளோ ரூபங்கள் இருக்கே, அடுத்த கேள்வி நமக்கு என்ன வந்துடும், இவ்வளோ ரூபங்கள்ல எது சிரேஷ்டமானது, எது நம்ம பூஜை பண்ண வேண்டியது அப்படின்னு அடுத்தது நமக்கும் ஒரு கேள்வி வந்துடும். இவ்வளோ அவதாரம் பகவான் எடுத்திருக்கான். அப்போ அதுல இங்க பாகவதமே ஒரு பதில் சொல்லிடுறது, பகவானுடைய எந்த அவதாரத்தை வேணாலும் பூஜை பண்றது விசேஷம். ஆனா முக்கியமா ரஜசு தமசு இல்லாத அவதாரங்களை பூஜை பண்ணா அதை காட்டிலும் விசேஷம். ரஜோகுணம் கொண்ட தமோகுணம் கொண்ட சில தேவதைகள்லாம் பார்க்கிறோம், டக்குன்னு பலன் கொடுத்துரும். இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வங்கள்ட்டெல்லாம் போய் ஒரு பலியை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நினைச்ச காரியத்தை டக்குன்னு சாதிச்சு கொடுத்துரும். ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் அதெல்லாம். ஆனால் அதுக்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, சமயத்துக்கு அதுக்கு தேவையான பலியெல்லாம் நம்ம கொண்டு போய் போடலான்னு வச்சுக்கோங்க, நம்மளை பலி போட்டுடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ கோர ரூபங்களெல்லாம் விட்டுவிட்டு யாரை பூஜை பண்ணணும் அப்படின்னா, சாந்தமான நாராயணமூர்த்தியை தியானம் பண்ண வேண்டியது, பூஜை பண்ண வேண்டியது. அப்போ விஷ்ணு அப்படின்னு எடுத்துட்டா விஷ்ணுனுடைய ரூபங்கள்லயே நரசிம்மரும் இருக்கார், கொஞ்சம் கோபமான உக்ர நரசிம்மர்லாம் இருக்கார். நிறைய பூஜை பண்றவளை பார்த்தா தெரியும். நம்ம எந்த தெய்வத்தை பூஜை பண்றோமோ அந்த தெய்வத்துடைய குணம் நமக்கு ஒட்டின்றோம். நரசிம்ம உபாசகள்லாம் பார்த்தா அவளும் கொஞ்சம் குருன்னு தான் இருப்பா. ஏன்னா தெய்வத்தினுடைய விசேஷம் அது. ராமரை பூஜை பண்றவாள்லாம் எப்பவுமே உண்மையை பேசுகின்றவாளாரே இருப்பா, அது தெய்வத்தினுடைய விசேஷம். அப்போ இத்தனை தெய்வங்களையும் யார் விசேஷமா பூஜை பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணனை பூஜை பண்ண வேண்டியது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன அப்படின்னா, ராமர் கூட கையில வில்ல வச்சுக்கிட்டார். ஆனா கிருஷ்ணனை பாருங்க, கையில ஒரு ஆயுதத்தை கூட வச்சுக்கல, கையில புல்லாங்குழலை மட்டும் வச்சுட்டு இருக்கான். புல்லாங்குழலை வச்சுட்டு என்னத்தை பெருசா அடிச்சுட முடியும்? அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் ஆயுதம் வச்சுட்டு இருக்கிற தெய்வங்கள்லாம் கொஞ்சம் அந்த கோச்சம் கொடுத்துனா இங்கேயாவது ஆயுதம் நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஆனால் கிருஷ்ணன்ட்ட போனால் அப்படி கிடையாது. கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, குழலூதியே நம்மளை மயக்கிடுவான், குழலூதியே நம்மளை அழைச்சுடுவான், ஆக்கர்ஷிச்சுடுவான். அதனால கிருஷ்ணன் தான் சர்வதா பூஜை பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு அவதாரங்களுடைய விசேஷத்தையும் சொன்னார். கடைசியா ஒரு கேள்வி இருந்தது, தர்மம் யாரை போய் சரணடைஞ்சது அப்படின்னா அதுக்கு கடைசியா பதில் சொன்னார். பாகவதத்துல பின்னாடியும் வரும்பொழுது கிருஷ்ணன் அந்தர்தானம் ஆயிட்டான் அப்படின்றது எப்படி சொல்றது அப்படின்னா, கிருஷ்ணத்யுமணி நிம்லோச்சே கீர்ணேஷு அஜகரேண. கிருஷ்ணன் அப்படின்ற சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு பாகவதம் சொல்றது. அப்போ கிருஷ்ணன்ற சூரியன் அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்ற கலியுகம் அப்படின்ற ஒரு இருட்டு வந்துடுத்தான். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா இருட்டு வருது வாஸ்தவம் தான். ஆனா இருட்டு மட்டுமா இருந்துருது, அடுத்த நாள் திரும்ப சூரிய உதயம் ஆயிடுறது இல்லையா? எப்போ கிருஷ்ணன்ற சூரியன் அஸ்தமனம் ஆச்சோ இந்த பக்கம் புராணார்கோதுனோதிதா, கிருஷ்ணன்ற சூரியன் அஸ்தமனம் ஆச்சு அப்படின்னா பாகவத புராணம்ன்ற சூரியன் திரும்ப உதயம் ஆயிடுத்து. கலியுகத்துல இந்த இருட்டை போக்கி நமக்கெல்லாம் வெளிச்சம் காட்டுறதுக்காக கிருஷ்ணஸ்வரூபமாவே வந்தது ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் இந்த கலியுகத்துல தர்மத்தை காப்பாத்தின்னு வருது அப்படின்னு சூத பௌராணிகர் இந்த 6 கேள்விகளுக்கு அழகா பதில் சொல்லின்னு வந்தார். அடுத்தது ரிஷிகளுக்கெல்லாம் திரும்ப கேள்வி வந்தது, இதுக்கு பாகவதம்னு பேருன்னு சொன்னேளே, இது யார் எழுதினா? வியாசாச்சாரியால் எழுதினார். இந்த வியாசர் எழுதினார், தன்னுடைய பையன் சுகனுக்கு சொல்லி கொடுத்தார். சுகர் பரீட்சித் மகாராஜனுக்கு கங்கா நதி தீரத்துல சொன்னார். அப்போ அடியேனான சூத பௌராணிகரும் ஓரமா உபஸ்ரோதவா உட்காந்து கேட்டேன். அதனால என் குருநாதர் சொன்னது என்னன்னா ஞாபகம் இருக்கோ, இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம். இந்த பாகவதம்னு இந்த புராணத்துக்கு பேரு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். இதுக்கு நம்ம அப்படியே அர்த்தம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம், இந்த புராணத்துக்கு பாகவதம் அப்படின்னு பேரு அப்படின்னு தான் ஸ்லோகம். ஆனால் குருநாதர் இதுக்கு அர்த்தம் பண்ணும்போது அழகா என்ன பண்ணுவார், பங்க்சுவேஷனை கொஞ்சம் மாற்றிடுவார், ஒரு கமாவை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டுடுவார். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சமிதம்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு காமாவை முன்னாடி போட்டுருவார். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் அப்படின்றவார். பாகவதம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா பகவன் நாமத்தினுடைய ஒரு மகிமையை சொல்றதுக்காக தான் வந்திருக்கு. கலியுகத்துல பகவன் நாமானால தான் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பகவன் மகிமையை கொண்டது தான் இந்த கிரந்தம் அப்படின்னு சூத பௌராணிகர் யதாதீதம் யதாமதி, எவ்வளோ என்னுடைய புத்தி கெட்டிருக்கோ, எவ்வளோ என்னுடைய நான் படிச்சிருக்கேனோ அந்த அளவுக்கு பகவானுடைய கிருபையினால நான் சொல்ல முயற்சிக்கிறேன் அப்படின்னு சூத பௌராணிகர் வினயமாக ஆரம்பித்தார். ரிஷிகள்லாம் திரும்ப கேள்வி கேட்டா, எப்போ வியாச பகவான் இதை எழுதினார், சுகர் எப்படி இதை கத்துண்டார், பரீட்சித்து எப்படி இதை கேட்டான், 3 கேள்வி.
இந்த 3 கேள்விக்கான பதில் தான் இப்போ முதல் ஸ்கந்தம் பூர்த்தியாக வரப்போச்சு. வியாசர் எப்படி எழுதினார், எங்கே எழுதினார் அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது சுகாச்சாரியால் தான் அவதாரம் பண்ணனாலே காட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் எப்போ இந்த பாகவதம் கத்துண்டார், எப்படி பாகவதம் கத்துண்டார், அவர் எப்படி 7 நாள் ஒரு இடத்துல உட்காண்டார், அதுதான் ஆச்சரியம். ஏன் அப்படின்னா சுகாச்சாரியால் எங்கேயுமே நிற்க மாட்டாராம், ஒரு க்ஷணம் கூட நிற்க மாட்டார். எந்த நேரம் வரைக்கும் நிற்பார் அப்படின்னா ச கோதோகன மாத்திரம் கிருஹேஷு கிருஹமேதினாம் அவேக்ஷதே மகாபாகா தீர்த்தி குர்வன் ஸ்ததாஸ்ரமம். ச கோதோகன மாத்திரம் ஒரு வீட்டு வாசல்ல அங்கங்க ஹஸ்தினாபுரம் அப்படின்ற ஒரு க்ஷேத்திரத்துல அங்கங்க சுகாச்சாரியால சில பேர் பார்த்துருக்கானாம். ஹஸ்தினாபுரம்னா உடனே இந்த மெட்ராஸ்ல ஒன்று இருக்கு, அதுன்னு நினைச்சுடாதீங்க. அங்க ஒன்று இருக்கு, குருக்ஷேத்திரம் பக்கத்துல அங்க இருக்கே அந்த ஹஸ்தினாபுரம். அங்க சுகாச்சாரியால் அப்பப்போ தென்படுவாராம். ஒரு ஆத்துவாசல போய் நிற்பாராம் சுகாச்சாரியால். எதுக்கு அப்படின்னா பாகவதம் சொல்றதுக்கு யாராவது கேட்கறதுக்கு யாராவது இருக்காளா அப்படின்னு ஆசையா போய் நிற்பாராம். ஆனா அவள்லாம் கதை கேட்கறதுக்கு வரமாட்டா அப்படின்னதும் அவர் கிளம்பி போயிடுவார். எவ்வளோ நேரம் அந்த வீட்டு வாசலை நிற்பார் அப்படின்னா கோதோகன மாத்திரமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாடுனுடைய காம்புலேருந்து இப்படி இழுத்தா பால் கீழே விழுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த ஒரு க்ஷண நேரம் மட்டும்தான் ஒரு வீட்டு வாசலை நிற்பாராம். அந்த வீட்டு வாசலை நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதாவது பிக்ஷை கிடக்கும், யாராவது ஏதாவது அன்னம் போடுவானா, அதுக்காக இல்லையா. தீர்த்தி குர்வன் ஸ்ததாஸ்ரமம். ஒரு மகாத்மா வாசப்படியில் ஒரு க்ஷணம் நிற்கிறது தான் அந்த வீட்டுக்கே ஒரு அழகு. ஒரு மகாத்மா வந்துட்டார் அப்படின்னா இனிமேல் அது வீடு கிடையாது, அதுதான் கோவில். எப்போ மகான்களுடைய பாதம் பட்டுடுத்தோ அதுதான் வீடனுடைய அழகு. எப்போ பகவத் சப்தம் அந்த பகவன் நாம ஒரு வீட்டில் கேட்டுடுத்தோ அப்போதான் அந்த வீட்டுக்கே அழகு. பின்னாடி பிரம்மதேவர் பிரம்மஸ்துதியில சொல்றார், யாவத் கிருஷ்ணன தேஜனஹா தாவத் காராகிருஹம் கிருஹம். வீடு வீடுன்னு நம்ம சொல்லிக்கிறோமே, வீடுக்கு என்ன அடையாளம், என்ன அழகு, என்ன லட்சணம் அப்படின்னா இவ்வளோ பைசா செலவழிச்சு கட்டியிருக்கேன், இவ்வளோ இன்டீரியருக்கெல்லாம் பைசா போட்டு நான் கட்டியிருக்கேன், அதுதான் என் வீடுனுடைய விசேஷமா அப்படின்னா கிருஷ்ண பஜனை இங்கே நடக்கலையோ, கிருஷ்ண கதை இங்கே நடக்கலையோ, சத்சங்கம் நடக்கலையோ, மகான்கள் வராத வீடு அது வீடு கிடையாது, அது சிறைச்சாலை அப்படின்ற பிரம்மதேவர். எப்போ வீடு வீடாகிறது அப்படின்னா 4 பாகவதாள் 10 பகவன் நாமா சொன்னாதான் வீடு வீடாவே, அப்போதான் வீடு கோவிலாவே ஆயிடுறது. அது போலதான் சுகாச்சாரியால் ஒரு க்ஷணம் வாசல் என்ன கூட எதுக்காக அப்படின்னா அந்த வீடை பவித்திரம் பண்றதுக்காக, அந்த கிரகத்தை பாவனமாக்கிறதுக்காக சுகாச்சாரியால் நிற்பார். அவர் எப்படி 7 நாள் ஒரு இடத்துல உட்காண்டார், அதுவே ஆச்சரியம். அதனால சுகருடைய கதையை சொல்லுங்க. 3வது என்ன அப்படின்னா கதை சொல்றவர் ஞானி, கதை எழுதினவர் ஞானி இருக்கட்டும், கதை கேட்டவன் தான் இருக்கானே 7 நாள் ஸ்ரத்தையா உட்காண்டா, அவனே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். அப்போ அவனும் பெரியவன் தான். சாட்சாத் பாண்டவர்களுடைய வம்சத்துல வந்த ஒரே வாரிசு மகாராஜன் பரீட்சித்து, அவன் எதுக்காக சர்வ ஐஸ்வர்யத்தையும் தியாகம் பண்ணிட்டு இங்க பிராயோபவேஷம் பண்ணி உட்கார்ந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டதும் இங்க சூத புராணிக்கர் அழகா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். துவாபரே சமனுப்ராப்தே திருதீயே யுகபரியே ஜாதः பராசராத் யோகி வாசவ்யாம் கலையாகரேகே. துவாபர யுகத்தினுடைய முடிவு, கலியுகத்தினுடைய ஒரு ஆரம்பம். அந்த காலத்துக்கு யுக பரியாயம் அப்படின்னு பேசு, அது ஒரு சேஞ்ச் ஓவர் பீரியட் மாதிரி. நமக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூலில் நமக்கு கிளாஸ் நடக்கும் இல்லையா, கிளாஸ் நடக்கும்போது திடீர்னு அப்படி மாறிடாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் இப்போ சயின்ஸ் பீரியட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ சயின்ஸ் புஸ்தகம் தானே வாசலில் இருக்கும், அதெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு பெல் அடிச்சிடும். பெல் அடித்தா அடுத்தது மேத்ஸ் பீரியட். ஆனால் உடனே மேத்ஸ் பீரியட் ஆரம்பிச்சுடுறது இல்லை. இந்த புஸ்தகத்தை உள்ளே வைக்கணும், மேத்ஸ் புஸ்தகத்தை வெளில எடுக்கணும், இந்த டீச்சர் வெளில போகணும், அந்த டீச்சர் உள்ளே வரணும். இந்த இடைப்பட்ட காலத்துல தான் கிளாஸில் அத்தனை லூட்டியும் நடக்கும். பிரிட்ஜ் பீரியட்னு பேர். இது ஒன்று உண்டோனோ அது போல தான் யுகங்களுக்கும். ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் அப்படியே சட்டுன்னு ஆரம்பிச்சுடாது, நடுவில் இடைப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்தந்த யுகத்துக்கு ஏற்ற தர்மங்களும் மனுஷாலும் சுபாவங்களும் மாறுறதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் பீரியடுக்கு தான் யுக பரியாயம்னு பேர். திரேதாயுகம் துவாபரயுகத்தினுடைய இடைப்பட்ட காலத்தில் வியாசர் அவதாரம் பண்ணார். துவாபரயுகம் முழுக்க இருக்கார். இப்போ துவாபரயுகத்தினுடைய முடிவு, கலியுகத்தினுடைய ஆரம்பம். இந்த இடைப்பட்ட காலத்தில் வியாசாச்சாரியார் ஒரு நாள் அவருடைய ஆசிரமம், பத்ரிகாசிரமம் பக்கத்தில் வாதராயணர்னு அவருக்கு நிறைய இளந்து மரங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடமா சரஸ்வதி நதி தீரத்தில் ஷம்யாப்ராசம் அப்படின்னு அவருடைய ஆசிரமத்துக்கு பேர். அங்கே உட்காந்து கை காலெலாம் அலமிண்டு ஆச்சமனங்கள்லாம் பண்ணிட்டு இப்படி தியானம் பண்ணின்னு உட்காண்டார். தியானம் பண்ண அவருக்கு தீர்க்க தரிசனம், ஒரு விஷன் தெரியறது. அதில் யார் தெரிகிறா அப்படின்னா நம்ம தான் தெரிகிறோம். நம்மளை பார்த்ததும் டிப்ரெஷன் கொடுத்து வியாசருக்கு சுச்சோ இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்காளே, இந்த காலத்தில் ஜனங்கள்லாம் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் குறைச்சலாக போயிடுது,
வேத அத்தியனம் பண்ணுறவாள்லாம் குறைச்சலாக போயிட்டா. அப்படி அத்தியனம் பண்ணால் கூட சொந்த சாக்கையே அத்தியனம் பண்ணுறதுக்கே போரும் ஆயிடுறது. மற்ற வேதங்கள் விசாரம்லாம் இருக்கட்டும், எல்லா அதுவும் அந்த காலத்தில் வியாசர் இப்போ யோசிக்கிற காலத்தில் வேதம்லாம் ஒன்றா இருந்தது. அப்போ இந்த காலத்து ஜனங்கள்லாம் நான் ஏதாவது நல்லது பண்ணணுமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். வெறும்னா பாவம் படுறது இல்லை. மகான்களுடைய அழகே என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன உழைக்க முடியும், ஜனங்களுக்காக நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு லோகக்ஷேமத்துக்காக தான் யோசிப்பார் மகாத்மாக்கள். அதுபோல வியாசருக்கு ஒரு விசாரம் வந்துச்சு. எதை பார்த்தார் அப்படின்னா, பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி கிராசம் ச தத்கிருதம் அஸ்ரத்ததாரான் நிஸ்ஸத்வான் துர்மேதான் ஹரசிதாயுஷா. கலியுகத்தில் வரக்கூடிய ஜனங்கள்லாம் எப்படி இருக்க போறா அப்படின்னா, ஆயுஷ் குறைஞ்சு போயிடுவார், குறைச்சலா போயிடும். அவளுடைய ஆரோக்கியம் குறைச்சலா போயிடும். அதை காட்டிலும் என்ன அப்படின்னா, சக்தி கிராசம் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். சக்தி கிராசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சக்தி குறைஞ்சுட்டே வருதுன்னு அர்த்தம். எந்த விதத்துலனா, வஸ்துக்கள்லையும் சரி நம்மளுடையதையும் சரி. வஸ்துக்கள்னும் பார்த்தோம் அப்படின்னா, சாமானிய உதாரணமே எடுத்துக்கோமே. அந்த காலத்தில் நான் சொல்லுவேன், அம்மிக்கல்னு ஒன்று இருந்தது. அம்மிக்கல்ல தானே எல்லாத்தையும் அரைச்சுட்டு இருந்தோம். என்னைக்காவது அம்மிக்கல் உடஞ்சிருக்குன்னு நம்ம கதை கேட்டிருப்போமா? அரைச்சு கை உடையும். அம்மிக்கல் ஆனால் என்றைக்கும் உடையாது. அதே இந்த காலத்தில் பாருங்க, கிரைண்டர்னு ஒன்று வந்திருக்கு, மிக்சின்னு ஒன்று வந்திருக்கு. அதெல்லாம் கொடுக்கும்போதே அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஜாக்கிரதையாக வாரண்டி கார்டுன்னு ஒன்று கொடுக்குறான். அதற்கு காரணம் என்னென்னா, அவனுக்கே தெரியும் அந்த பீரியடுக்கு அப்புறம் அது தாங்காத அந்த பொருள், அதனால தான் அதுக்குள்ளே வந்தால் மாற்றி தரேன்றான்னு. அப்போது ஒரு பொருள்னு எடுத்துட்டாலே அந்த பொருள் முன்னாடி எந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருந்ததோ அந்த பௌத்திக வஸ்துவுக்கு, அந்த பௌத்திக வஸ்துவுக்கு இப்போ அதே சக்தி இல்லையே. நமக்கே தெரியணும். நம்மளே எடுத்துப்போம், என்னையே எடுத்துப்போமா. முன்னாடி எந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்ததோ, அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. அப்போ ஒரு 10 ஃபோன் நம்பர்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு. இப்போ என் ஃபோன் நம்பர் கேட்டாலே நானே பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளுடைய புத்தியும் குறைஞ்சுட்டு தானே வருது. அப்போ வியாசர் இதெல்லாம் பார்க்கிறார். இப்போ இந்த மாதிரி ஜனங்களுக்கு நான் ஏதாவது ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இந்த சக்தி கிராசம், பௌத்திகானாம் பாவானாம் சக்தி கிராசம் எல்லாமே குறைஞ்சுட்டே வருது. அதை விட என்னென்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி போயிடுச்சு. பயமாக இருக்குது லோகத்தில் கொஞ்சம் பார்த்தாலும். முன்னாடினா எல்லாம் சொல்லுவா உபன்யாசத்தில், எவ்வளோ நாள் உபன்யாசம் அப்படின்னா, ஒரு மாதம் 45 நாள் ராமாயணம் சொல்லுவா, ஒரு வருஷம் ராமாயணம் சொல்கிறவா, இந்த மாதிரி 100 நாள் ராமாயணம் சொல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை சொல்லிட்டு புராணங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் இந்த காலத்தில் கதை சொல்கிறது அப்படின்னா 2 மணி நேரம் சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாயிடுச்சு. 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் தாண்டி போய் இப்போல்லாம் ஷார்ட்ஸ் தான், ரீல்ஸ் தான், எல்லாம் 60 செகண்ட். அதை தாண்டி நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் போக மாட்டேங்கிறது. 60 செகண்ட் கூட தாண்ட மாட்டேங்கிறது. முதல் 3 செகண்ட் தான் நம்ம பார்ப்போம், அதுக்குள்ளே அடுத்தது தட்டிடுவோம். அப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் எந்த அளவுக்கு வந்து கொடுத்து அப்படின்னா 3 செகண்ட். அப்போ அதுக்குள்ளே கூட ஏதாவது நமக்கு ஒரு வழி படணுமே. அதுதான் வியாசருடைய எண்ணம். வியாசர் யோசிக்கிறார் என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல வேதம் தான் நமக்கு சர்வ ஆதாரம் அப்படின்றதுனால வேதத்தை 4ஆக பிரித்து கொடுத்தார். ரிக்வேதத்தை பைலர்ன்ற ரிஷி கொடுத்தார், சாமவேதத்தை ஜெய்மினின்ற ரிஷி கொடுத்தார், யஜுர்வேதத்தை வைஷம்பாயனர் கொடுத்தார், சுமந்து அப்படின்ற ரிஷிக்கு அதர்வ வேதத்தை கொடுத்தார், இதிகாச புராணங்களை ரோமஹர்ஷனர் சூத புராணிகளுடைய அப்பாவுக்கு பிரித்து கொடுத்தார். எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தார். பார்த்தார், இருந்தாலும் மனசுல ஒரு திருப்தி ஏற்படலை. அதனால அத்தனை புராணங்கள், அத்தனை வேதத்தினுடைய சாரமாக ஒரு புராணங்கள்லாம் எழுத ஆரம்பித்தார். இதிகாசம் எழுதின ஒன்று மகாபாரதம்னு பேர். அதுக்கு தான் மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது, சர்வத்தையும் அதில் எழுதி கொடுத்தார். ஆனாலும் மனசில் திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாத போது ஒரு மகாத்மாக்கே இப்படி ஒரு கவலை வந்துருத்துனா அவர் என்ன பண்ணுவார்? நமக்கெல்லாம் சாமானிய ஜனங்களுக்கு ஒரு கவலை இருந்தால் ஒரு மகாத்மாட்ட போவோம். ஒரு மகாத்மாக்கே ஒரு கவலை அப்படின்னு இருந்தால் அதை தெளிவுபடுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு இன்னொரு மகாத்மா தான் வந்தாகணும். அப்போ ஒரு கவலை, அப்போ ஒரு சிக்கல் அப்படின்னு வரும்பொழுது அடுத்த கதையை எழுத்துன்னு போகிறதுக்கு எல்லா புராணங்கள்லையும் ஒரு சூத்திரதாரர், பக்திக்கு ஆச்சாரியார் யார் அப்படின்னா நாரத மகரிஷி தான். அவர் வந்தால் ஆனால் சும்மாவே வரமாட்டார். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்கிற மாதிரி எப்பெல்லாம் நாரதர் வராரோ அப்பெல்லாம் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே வருவார். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. இப்படி கீர்த்தனம் பண்ணிண்டே வீணையை மீட்டிண்டே நாரதர் வந்தார். வியாசர் அவருக்கு எழுந்து பூஜைகள்லாம் பண்ணி புகாத்தி வச்சதும் நாரதர் பார்த்து கேட்டார், இன்னும் வியாசாச்சாரியாலே உங்களுடைய முகத்தை பார்த்தா கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன காரணம்?
உடம்பெல்லாம் சரியாக தானே இருக்குது, மனசில் ஏதாவது குறையா அப்படின்லாம் கேட்டதும் வியாசர் சொன்னார், என்னை பார்த்ததும் எனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குன்னு கண்டுபிடிச்ச நீங்கள் அந்த குறை என்னன்னு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பிரார்த்தித்ததும் நாரதர் ஜம்முன்னு சொல்ல ஆரம்பித்தார், சுவாமின்னு நீங்கள் நிறைய கிரந்தங்கள் எழுதினேள், வேதத்தெல்லாம் பிரித்து கொடுத்தேள், மகாபாரதம் எழுதினேள், நிறைய தர்ம விஷயங்களை பேசியிருக்கேள், ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம்தான். இருந்தாலும் பகவானுடைய மகிமைகளை நீங்கள் அவ்வளவா பாடலை. எவ்வளோ தர்மங்கள் விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் ஜனங்களுக்கும் புத்தி எப்படி போகும்னா பலாபி சந்தியிலேயே தான் புத்தி போகும். இதை பண்ணால் இது கிடைக்கும், இது பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்னு பலனை நோக்கி நோக்கி நோக்கியே போகக்கூடிய ஜனங்களுக்கு வேற ஏதாவது கொடுத்தா அவளுக்கு திடீர்னு அபிருச்சி வராது. அப்போது ஒரு கிரந்தம் நீங்கள் எழுதணும். அந்த கிரந்தத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா பகவத் குணம் மட்டுமே இருக்கணும். வேற அந்நியத்தால் ஒரு விஷயமும் இல்லாமல் பகவானுடைய நாமம், பகவானுடைய குணங்கள் இதையே நிரம்பி ஒரு கிரந்தமாக நீங்கள் அருளி செய்யணும். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டேன் அப்படின்னா நீங்களே மகாபாகவதர், மகாபாகியவான், சாட்சாத் பகவானுடைய ஒரு ஸ்வரூபமும் கூட. எப்படி தெரியும்னா நம்மளே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போது சொல்கிறோமோ, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நம சொல்லும் போது என்ன சொல்கிறோம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசர் வேறு கிடையாது, விஷ்ணு வேறு கிடையாது. வியாசர் அப்படின்ற பேரே எப்படி வந்தது அப்படின்னா இப்போதான் இவர் பண்ண காரியத்தினால தான் வந்தது. வாஸ்தவத்தில் இவருக்கு பேரே கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு தான் பேர். கிருஷ்ணத்வைபாயனர்னு ஏன் பேருனா கிருஷ்ணர் மாதிரியே கருப்பாக இருப்பார், அதனால கிருஷ்ணர்னு பேர். ஒரு தீபத்தில் ஒரு தீவில் அவதாரம் பண்ணதுனால துவைபாயனர்னு பேர். எப்போ வேதத்தை பிரித்து கொடுத்தாரோ அன்னிலேருந்து அவருக்கு வியாசர்னு பேர். வெஸ்யதி இதி வியாசக, பிரித்து கொடுக்குறவருக்கு தான் வியாசர்னு பேர். வேதத்தை பிரித்து கொடுத்ததுனால வேத வியாசர்னு இவருக்கு ஒரு பேர் வந்துடுத்து. உங்களுக்கு எல்லாமே சமாதி யோகத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு அத்தனையும் தெரியும், நீங்கள் உங்களால் எழுத முடியும், நீங்கள் ஒரு கிரந்தத்தை அப்படி அருளி செய்யணும் அப்படின்னு நாரதரே ஒரு ஆக்ஞாவை கொடுக்குற மாதிரி கொடுத்தார். தூண்டி விட்டார். தூண்டி விட்டதும் அதுக்கு ஒரு முகவரி கொடுக்கணும் இல்லையா, ஒரு ஃபார்வேர்டு மாதிரி கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு நாரதர் தன்னுடைய ஒரு பூர்வ சரித்திரத்தையே சொல்லின்னு வந்தார். போன ஜென்மத்தில் நான் ஒரு வீட்டு வேலை பண்ணுற ஒரு அம்மாவுடைய ஒரு குழந்தையாக பிறந்திருந்தேன் ஒரு கிராமத்தில். எதிர்ச்சியாக சாதுர்மாசிய காலத்துக்கு மழை காலத்தில் சன்னியாசிகள்லாம் என்னுடைய ஊருக்கு வந்தால் 4 மாதம் எங்களுடைய தங்கினா இந்த கிராமத்தில். எங்கள் அம்மா அவளுக்கு என்ன கைங்கரிய முடியுமோ பண்ணிட்டு இருந்தா. நித்தியம் வாசலில் சாணி தெளித்து கோலம் போடுறதும், பாத்திரங்கள் தேய்ச்சி கொடுக்கறதும், இடத்த சுத்தம் பண்ணுறதும், இந்த மாதிரியான சின்ன சின்ன கைங்கரியங்கள்லாம் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அப்போ எனக்கு 5 வயசு, சின்ன குழந்தையாக இருந்தேன். தாந்தே அதிருத கிரீடனகே அனுவர்த்தினி சக்ருக்கிருபாம் யத்யபி துல்யதர்ஷனாஹ சுஷ்ரூஷமானே முனையோ அல்பபாஷினி. நான் ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்கிக்கிற அளவுக்கு வசதியும் கிடையாது. எங்கள் அம்மா நான் 2 பேர் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில். எங்கள் அம்மா ஏதாவது வேலையெல்லாம் பண்ணிட்டு அன்றைக்கி கூலியில் ஏதாவது அன்னம் கிடைக்கும், அது எனக்கு ஊட்டி விட்டுவிட்டு எங்கள் அம்மா சாப்பிடுவா. அவ்வளோதான் சிம்பிளான ஒரு வாழ்க்கை பெயின்றிருந்தது. இந்த சாதுக்கள்லாம் ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது இல்லையா. அப்போ எங்கள் ஊரில் எங்கள் அம்மா நித்தியம் காத்தால கைங்கரியத்துக்கு போயிடுவா. வெடிக்காத்தால 3 மணிக்கே எழுந்து போய் வாசல்லாம் சுத்தம் பண்ணி பண்ணுவாள். சாதுக்கள்லாம் 4 மணிக்கு எழுந்துப்பா. ஆற்றுல என்னை தனியாக விட முடியாதுன்னு என்னையும் கூட்டிட்டு எனக்கு ஒரு குளிப்பாட்டி விட்டுவிட்டு என் நெத்தியில் ஒரு சின்ன கோபியை இட்டு விட்டுட்டு என்னையும் அழிச்சுட்டு போவா. நான் தூங்கி தூங்கி வழிவேன். அப்போ சாதுக்கள்லாம் எழுந்துப்பா, ஹரிஸ்மரணம் பண்ணிட்டே எழுந்துப்பா. நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போவா. எங்கள் அம்மா சொல்லுவா, எழுந்துடா, சாதுக்கள்லாம் வந்தால் எழுந்து மரியாதை பண்ணணும், எழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்பா. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்த அம்மா தானே எல்லாருக்கும் முதல் குரு. ஒரு சின்ன குழந்தை எப்படி வளருதுன்னா அம்மா எப்படி வளர்க்குறாளோ அப்படி தான் அந்த சம்ஸ்காரம் அப்படி தான் வரும். அம்மா தான் முதல் குரு. அதுபோல் குழந்தை நாரதருக்கும் இந்த அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கா. சாதுக்கள் பின்னாடியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப பசி தாங்கலை இந்த குழந்தைக்கு. சின்ன குழந்தை 5 வயசு. சீக்கிரமே அம்மா எழுப்பி விட்டுட்டா, பாலில் எதுவும் கொடுக்கலை. ஏதோ வேலையெல்லாம் முடிச்சு விட்டு என்ன அன்னம் கிடைக்கிறதோ அதுதானே. இந்த குழந்தை ஓரமாக உட்காந்து பசியில் அழுதுன்ட்டு இருந்துச்சு. அம்மா வேற ஏதோ வேலையா நிமக்னையாக இருந்தா, வேற வேலையை பார்த்துட்டு இருந்தா. சாதுக்கள்லாம் அந்த நேரமாக பார்த்து பிரசாதம் ஸ்வீகரிச்சுட்டு இருந்தா. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பிரசாதம் ஸ்வீகரிச்சுக்கும் பொழுது இந்த சாதுக்களில் ஒரு மகாத்மாவுக்கு ஒரு பார்வை இந்த குழந்தை மேலே விழுந்துருச்சு. ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டார். இந்த குழந்தை பாவம் அழுதுன்னு இருக்கே, பசிக்கிறது போல இருக்கு அப்படின்னதும் கூப்பிட்டார். இந்த குழந்தையும் கிடுகிடுன்னு ஓடி வந்தது, பக்கத்தில் உட்காண்டதும் இந்த சாது பார்த்தார். பாவமாக இருந்தது இந்த குழந்தைக்கு. இவ்வளோதான் அந்த இலையில பிரசாதம் சாப்பிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பிரசாதத்தெல்லாம் சேர்த்தார். கொஞ்சம் ஒரு கவலையாக ஆக்கினார். கவலையாக ஆக்கி இந்த குழந்தைக்கு அப்படியே ஊட்டி விட்டார். ஊட்டி விட்டதும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜை சகிருத்ஸ்ம புந்தே ததபஸ்தகில் விஷதாக ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசஹ தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. அந்த உச்சிஷ்ட பிரசாதம் கிடைச்ச மாத்திரத்தில் எனக்குள்ள இருந்த அத்தனை தோஷங்களும் போய்
பகவானிடத்துல ஆசை வளர ஆரம்பிச்சுடுச்சு, ருச்சி வந்துடுச்சு. ருச்சி வந்ததுன்னா என்ன சொல்லணும்? ஒரு குழந்தை ஏதோ பாயசத்தை சாப்பிட்டேன் ருச்சியா இருந்தது அப்படின்னா ரொம்ப அழகா சொல்றார், தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயது. அவ எந்த பாகவத தர்மத்துல நின்னாலோ அந்த பாகவத தர்மத்துல எனக்கு ருச்சி உண்டாயிடுச்சு அப்படின்ற. அதுதான் மகான்களுடைய பிரசாதத்தினுடைய சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த வீணைய பகவான் அதை கொடுத்தானோ இல்லையோ, அந்த வீணைய அப்படி மீட்டினா ட்ரெயின் சத்தம் வராங்க. அந்த வீணையை மீட்டினா நாராயண அப்படின்னு சத்தம் கேட்கலாம். அதை சொல்ற ஸ்வர பிரம்ம விபூஷிதாம், நாத பிரம்மமா, அந்த நாம பிரம்மமா பகவானே அந்த வீணைக்குள்ள உட்காந்து நான் ஹரிகதைகளை பாடின்னு எங்கெல்லாம் போறேனோ பகவானும் கூட வந்துடணும். ஒரு கேள்வி சொல்லுவா, வியாசர் கேட்டாரா, அப்போ போன ஜென்மத்துல பகவான் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கலன்னு சொன்னேளே, இந்த ஜென்மத்துல பகவான் தரிசனம் கொடுத்தானா அப்படின்னா, அட ஏன்பா கேட்கறேன், என்னை விட்டு போக மாட்டேங்கிறாங்க, நான் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு கிருஷ்ணா அப்படின்னு உக்காண்டேன்னா எட்டி பார்த்து மகர்ஷிகளே கூப்பிட்டேளா அப்படின்னு வந்து கேட்கறான். என்னை விட்டு போக மாட்டேங்கிறான், சும்மா தும்பினா அவன் பேரை சொன்னா உடனே கூப்பிட்டேளா அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னா ஸ்ரீ அண்ணா சொல்வார், இது எது காட்டுறது அப்படின்னா, தியானத்தினாலேயோ தபசனாலேயோ கிடைக்காத பகவான் நாம சங்கீர்த்தனத்தினால சுலபமா நம்ம பின்னாடி ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஓடி வந்துடுறாங்க குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லுவார். நாரதர் இந்த கதைகள்லாம் சொன்னாரோ இல்லையோ, வியாசருக்கு ரொம்ப குஷி ஆயிடுத்து. இதே மனசுல தியானம் பண்ணார். தியானம் பண்ணிட்டே சமாதியில அத்தனையும் அவருக்கு தெரிஞ்சது. அவர் பார்த்ததை அப்படியே சமாதியில இருந்தபடியே பாகவதம்ன்ற கிரந்தத்தை 18,000 ஸ்லோகங்களா ரச்சனை பண்ணி கொடுத்தார். குருநாதர் சொல்லுவார் உபன்யாசத்துல, அப்போ பாகவதம் எந்த பாஷை அப்படின்னு யாராவது கேட்டா சம்ஸ்கிருதம்னு சொல்லக்கூடாது, இது சமாதி பாஷை அப்படின்பார். வியாசர் சமாதி நிலையில இருந்துட்டு இந்த பாகவதத்தை ரச்சனை பண்ணார் அப்படின்னா, யாரெல்லாம் இதை படிக்கிறாளோ அவளுக்கும் அந்த நிலை சித்திச்சுடும் அப்படின்றது இதுக்கான விசேஷம். இதெல்லாம் ரச்சனை பண்ணார். ரச்சனை பண்ணதும் எல்லா கிரந்தங்களும் பிரித்து கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, பாகவதத்தை மட்டும் வியாசர் எந்த மகரிஷிக்கும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அது ஸ்பெஷலாக வச்சிருக்கார், தாம் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்னு. சுகாச்சாரியலோ காட்டுக்கு போயிட்டாரே அப்படின்னா, இந்த காட்டிலேருந்து இவரை திரும்பி கூட்டின்னு வரத்துக்காக ஒரு சமயம் ரிஷிகள்லாம் இந்த சிஷ்யர்கள்லாம் ஏதோ சமித்து தர்வையெல்லாம் பறிச்சுன்னு வர போனவாள்லாம் பர்காபீடம் அப்படின்னு கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் சொல்லிகிட்டே போனாலாம். சுகாச்சாரியர் காதில் விழுந்ததும் அந்த ஸ்லோகம் அவருடைய சமாதி நிலையை கலைச்சு விடுத்து. பாகவதம் என்ன பண்றது அப்படின்னா, வம்சீதரர் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகா சொல்றார். சுகாச்சாரியர் காட்டுக்கு தனியாக தானே போயினார், குடும்பம் பிரிஞ்சு போயிடுது இல்லையா. இப்போ ஒரு பாகவத ஸ்லோகம் கேட்டதோ இல்லையோ திரும்ப இங்க வந்துட்டார் இல்லையா சுகாச்சாரியால். வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, முழுக்க பாகவதத்தை கத்துண்டார். முழுக்க பாகவதத்தை வியாச பகவான்கிட்ட கத்துண்டார் அப்படின்னா, வம்சீதரர் சொல்றார், பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதும் ஸ்ரீமத் பாகவதம் தான் அப்படின்ற. ரொம்ப விசேஷம். ஒரு பாகவத ஸ்லோகம் பிடிச்சி கூட்டின்னு வந்துடுச்சு. மனசை ஞானிகளுடைய மனசையும் கலைச்சுடுமா கிருஷ்ணனுடைய ரூபம். அவ்வளோ அழகு கிருஷ்ணன். அப்படி கிருஷ்ணனை சுகாச்சாரியனை கூட்டின்னு வந்ததோ இல்லையோ அவரும் அத்தனை பாகவதத்தையும் கத்துண்டார். உடனே பரீட்சத்தினுடைய கதையை சொல்லணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஆனா அடுத்த கேள்வி, இதெல்லாம் கிருஷ்ணனை பத்தி தானே வரணும், கிருஷ்ணனை பத்தி தான் இந்த கிரந்தம்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு பாண்டவர்களுடைய கதைகள்லாம் சொல்லணும் அப்படின்னா, சம்ஸ்தாம் ச பாண்டு புத்திராணாம் வக்ஷிய கிருஷ்ண கதோதயம். இது வாஸ்தவத்துல கிருஷ்ண கதை தான். மகாபாரதம் முழுக்கவே கிருஷ்ணனுடைய கதைகள் தான். ஆனா எப்படி அப்படின்னா, பாண்டவர்களை நிமித்தமா வச்சுட்டு நடக்கிற கதை. வாஸ்தவத்துல கிருஷ்ணனுடைய லீலைகள் தான் முழுக்க முழுக்க. அப்போ இங்கேருந்து மகாபாரத கதைகளா ஆரம்பிச்சுட்டே வந்தார். மகாபாரதத்தினுடைய ஒரு முடிவு தான் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பம். எப்படி முடிகிறது மகாபாரதம்னா, யுத்தத்தோட. அந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கானோ இந்த நரனுக்கு புரிஞ்சு கொடுத்து அர்ஜுனன் பார்த்தான். அவன் தலையில ஒரு மணி இருந்துதான், அந்த மணியோட சேர்த்து அவனை வபனம் பண்ணிட்டாலாம். இதுதான் ஒரு அந்தணனுக்கு பண்ண வேண்டிய ஒரு தண்டனை, வதத்துக்கு சமம் இது. அவனுடைய தேஜஸெல்லாம் அந்த மணியில பெயர்த்து உடனே திரௌபதி உயிர் பிச்சை போட்டத்துல வாழ்ந்துட்டான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா வாழ்ந்துட்டான். நம்ம சனாதன தர்மத்துடைய அழகு பாருங்க. பிரசங்காத்து சொல்றேன், வப்பனம் பண்ணான்னு சொல்கிறோம் இல்லையா, வப்பனம் பண்ணால் உயிர் எடுத்ததுக்கு சமம். நம்மளுடைய இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் ஒரு கேள்வி கேட்டானா அடுத்த வாட்டி சொல்லுவோம். சின்ன வயசில் ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 வாட்டி குழந்தைய ஒரு கோவிலுக்கு ஓட்டிகிட்டு போய் மொட்டை போடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் காரணம். ஒரு முடி இறக்கிறது அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா, பிராணனை கொடுத்ததுக்கு சமம். அப்போது நம்ம பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, எனக்கு சந்தானம் வேணும், நல்ல சத்புத்திரன் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பிரார்த்தனை பண்ணும்போது கூடவும் ஒரு டைலாகை சேர்த்து சொல்லுவோம், நீ ஒரு குழந்தைய கொடுத்தா அவனை உனக்கே அர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். பண்ணிடுவோமா குழந்தை பிறந்தா? இல்லையே. அப்போ அதுக்கு சமமாக ஏதாவது ஒன்று திரும்ப கொடுத்த வாக்குக்கு 3 வாட்டி கொடுக்கணும். அதான் சாஸ்திரம்.
அப்போ ஒரு குழந்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணானா அந்த பகவானுக்கே திரும்ப அர்ப்பணம் பண்ணும் விதமாக தான் 3 வாட்டி ஒரு குழந்தைக்கு மொட்டை போடணும். முடி இறக்கினா பிராணனை கொடுத்ததுக்கு சமம். ஒரு பகவான் கொடுத்த உயிரை 3 வாட்டி சமமாக அவனுக்கு திரும்ப ஒரு நன்றி கடனாக கொடுத்துறது தான் மொட்டை அடிக்கிறது ஒரு குழந்தைக்கு. அவன் சம்பிரதாயம்லாம் எவ்வளோ அழகு பாருங்க. ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம் வச்சு தான் பண்ணியிருக்கா பெரியவள்லாம். அதுபோல இவனுக்கும் வப்பனம் பண்ணி விட்டுட்டான் அஸ்வத்தாம. கோவம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணா அப்படின்னா பாண்டவர்களை தான் எதுவும் பண்ண முடியல, இந்த வம்சானா உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு திரும்ப கோச்சுட்டு பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டான். பிரம்மாஸ்திரத்தை ஏவினவன் யார் மேலே இந்த வாட்டி ஏவினா அப்படின்னா பிறக்காத ஒரு குழந்தை பரீட்சித்துன்னு பேரு, கர்ப்பத்திலேயே இருக்கான், உத்தரையினுடைய கர்ப்பத்தில். அந்த கர்ப்பத்தை நோக்கி இந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டான். உடனே அந்த அம்மாவும் வயிற்றை பிடிச்சிட்டு ஓடி வந்தான். கிருஷ்ணன் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா எல்லாம் இப்போ தான் செட்டில் ஆகிடுத்து, நம்ம ஆற்றுக்கு கிளம்புவோம், துவாரகைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தேரு தட்டில் இப்படி காலை வைக்கிறானாம். காலை வைக்கும் பொழுது பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்டு விட்டு, பாகி பாகி மகாயோகின் தேவ தேவா ஜகத்பதே நானியம் த்வதபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ ஷரஸ்தப்தாய சோவிபோ காமம் தகது மாம் நாதா மாமே கர்ப்போ நிபாத்யதா. அப்படியே வயத்தை பிடிச்சிட்டு அலறி ஓடி வரா. இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் வருது இல்லையா? ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழக்கம் இருக்கு. என்ன நல்ல வழக்கம் அப்படின்னா கஷ்டம்னு வந்தால் உடனே கிருஷ்ணன்ட்ட ஓடி போயிடும். ரொம்ப நல்ல குடும்ப வழக்கம். உத்தரை உடனே வயிற்று பிடிச்சுன்னு ஓடி வரா. ஹே மகாயோகின்னு என்னை காப்பாத்து. ஒரு அம்மாவுடைய ஹிருதயம் பாருங்கோ. இந்த பிரம்மாஸ்திரம் என் கர்ப்பத்தை நோக்கி வருது, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடும், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஒரு அம்மா அப்படிதான் பிரார்த்தனை பண்றான், என் குழந்தைய என்ன வேணாலும் காப்பாத்திடும், என்ன வேணாலும் ஆக்கிக்கிட்டோம். பிரார்த்தனை பண்ணதும் கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான். என்ன பண்றது? பிரம்மாஸ்திரத்தை தன்னுடைய சுதர்சனாஸ்திரத்தை வச்சுண்டு பாண்டவர்களை காப்பாற்றிட்டான். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய எப்படி காப்பாத்துறதுன்னு பகவான் யோசிச்சா. யோகீஸ்வரன் இல்லையா, சட்டுன்னு ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னா கட்டவரல் அளவுக்கு தான் அந்த ரூபம். அங்குஷ்ட மாத்திரம் அமலம் அப்படின்னு ஒரு கட்டவரல் அளவுக்கு குட்டி கிருஷ்ணனா, அதுக்கேற்ற சங்கு சக்கரம், அதுக்கேற்ற ஒரு கை, அதுலேற்ற ஒரு கதை, அதுக்கேற்ற ஒரு பீத்தாம்பரம், அதுக்கேற்ற ஒரு சின்ன சிரிப்பு, அதுக்கேற்ற ஒரு சின்ன குண்டலம், அதுக்கேற்ற ஒரு சின்ன நெக்லஸ், எல்லாம் என்ன போட்டுனாலும் கிருஷ்ணன் அழகுதான். வம்சீதரோட இடத்துல சொல்றார், கிருஷ்ணன் இத்தினூண்டா இருக்கானே அழகா இருப்பானா அப்படின்னா, சுந்தரே கிம் அசுந்தரம். சர்வ சௌந்தரிய விக்கிரகனான அவனுக்கு ஒன்று மட்டும் பண்ண முடியாதான். சர்வசக்தன் பகவான் கர்ப்பத்தில் கூட போயிடுவான் இல்லையா, அவனால ஒரே ஒரு காரியம் தான் பண்ணவே முடியாதான். என்ன அப்படின்னா அழகா இல்லாம இருக்க முடியாதான் அவனால. அது என்ன ட்ரை பண்ணாலும் அவனால முடியாது. அப்படி ஒரு குட்டி ரூபத்தை எடுத்தனாலும் ரொம்ப அழகா இருக்கான் கிருஷ்ணன். கர்ப்பத்துக்குள்ளேயே புகுந்துட்டானா, கர்ப்பத்துக்குள்ள பூந்து கதையை வச்சு அப்படி சுத்துன்னு சுத்தி அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய 10 மாசம் பகவானே ரட்சிச்சுட்டு வந்தான். அவனுக்கு தான் பின்னாடி பரீட்சித்துன்னு வேற வரப்படுது. கர்ப்பத்தில் ரட்சிச்சானோ இல்லையோ, பகவான் இப்படி ஒரு யோகமான ஒரு காரியம் பண்ணானோ இல்லையோ, குந்தி தேவி பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டா. கிருஷ்ணனுடைய அத்தை தான் அந்த குந்தி. உடனே கிருஷ்ணனை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றா. பாகவதத்தில் வர்ற முதல் ஒரு ஸ்துதியா, ஆச்சரியமான ஒரு ஸ்துதி. நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். கிருஷ்ணனை பார்த்து நமஸ்யே நமஸ்காரம் பண்றேன் அப்படின்றா. கிருஷ்ணனுக்கே ஆச்சரியம். நீங்க என்ன அத்தை புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன், இப்படிலாம் பண்ண மாட்டியே நீ? சின்ன வயசுலலாம் கிருஷ்ணன் அத்தையாத்துக்கு போனா அப்படின்னா அத்தை வாசல்ல அப்படியே காலை நீட்டின்னு உட்காந்துட்டு இருப்பானா குந்தி. கிருஷ்ணன் பாண்டவர்களை பார்க்கறதுக்கு இங்கேயும் ஓடிட்டு இருப்பான் இல்லையா, அப்போ டேய் கிருஷ்ணா அப்படின்னு மிரட்டுவாளாம். பெரியவாளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுண்டா கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்து நமஸ்காரத்தை வாங்கிட்டு தான் அனுப்புவாளாம் குந்தி. இப்போ அந்த குந்தி கிருஷ்ணனை பார்த்து கையை கூப்பி நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்றான். கிருஷ்ணனுக்கு ஆச்சரியம். என்ன இது புது பழக்கம் எனக்கு? இல்லடா உனக்கு நமஸ்காரம் பண்ணும். ஏன்? நமஸ்யே புருஷம், நீ புருஷனாச்சே. ஐய இவ்வளவு நாள் என்ன ஸ்திரீயாவா இருந்தேன், திடீர்னு புருஷன் ஆயிட்டேன்னு எனக்கு நமஸ்காரம் பண்றேன். அந்த புருஷன் இல்லடா, ஆத்யம் புருஷம். நீ ஆதி புருஷன்டா, பரம புருஷன்டா. சரி, புருஷத்துவமோ ஸ்திரீத்துவமோ இதெல்லாம் எதனாலனா பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தினால்தான். நீயோ பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சர்வேஸ்வரனா இருக்கிறேன். நீ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனா இந்த ஜெகத் சிருஷ்டியாதி காரியங்கள்லாம் பண்றியே, நீ தான் பரமபுருஷன்னு தெரிஞ்சுட்டேன், அதனால உனக்கு நமஸ்காரம் பண்றேன். மேலே என்ன அப்படின்னா உன மகான்கள் தான் தெரிஞ்சுப்பா. ஏன் அப்படின்னா நீ ஒரு தரையை போட்டுன்னு அது பின்னாடி நின்றுருக்கு. நம்மளே பாடுறோம் இல்லையா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். கிருஷ்ணன் ஒரு தரை பின்னாடி நின்றுருக்கான். குருநாதர் ஒரு கீர்த்தனத்தில் சொல்றார், அந்த திரை என்ன அப்படின்னா நான் எனது அப்படின்னு அகங்காரம்ன்ற மாய தரை.
அது பின்னாடி பகவான் அப்படி ஒளிஞ்சுன்னு இருக்கான். அந்த திரையை எடுத்துட்டா ஞானிகள்லாம் பார்க்குறா. ஞானிகள்லாம் பார்க்க முடியும், கிருஷ்ணா நான்லாம் யாருடா, ஒரு சாமானிய ஸ்திரீ தானே, குடும்ப ஸ்திரீ, எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்குன்னு ஒரு சம்சாரம், எனக்குன்னு இவ்வளோ கஷ்டங்கள், எனக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ என்ன பண்ண முடியும், ஒரு 4 நாமாவளி பாட முடியும், ஒரு 4 பஜனை பண்ண முடியும், அவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு குந்தி பாவமாக சொன்னதோ இல்லையோ, கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுமா, நான் உன்ட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை, உன்னால் நாமாவளி பாட முடியுமா, தாராளமாக பாட, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னதும் குந்தியே நாமாவளி பாடுறா. நீங்களும் சேர்ந்து பாடுங்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜங்கிரயே. அப்படியே நாமாவளியாவே பாடின்னு வரோம். இந்த ஸ்லோகத்தில் அத்தனை பாகவதமும் அடங்கிடுச்சு. அத்தனை பாகவதம் இதில் பெரியவா ஒரு வாட்டி ஒரு பாகவதரை பார்த்து சொன்னார், பாகவதம் படி அப்படின்னார். அவர் சொன்னார், எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, என்ன பண்ணுறது, கிருஷ்ணாய வாசுதேவாய தெரியுமா அப்படின்னார். தெரியும் சொல்லுன்னார். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு டக்குன்னு சொன்னார். பாகவதம் தெரியாதுன்னு அருமையாக சொல்கிறீங்க அப்படின்னார். இதுதான் பாகவதத்துடைய சாரம் அப்படின்னு பெரியவா சொல்லுவார். அவ்வளோ அழகான ஸ்லோகம். நாமாவளி பாடுறா. மேலே என்ன பண்ணுறா குந்தி அப்படின்னா, தன்னுடைய கிருபையை நினச்சிக்கிறான். பகவான் தனக்கு எப்படிலாம் அனுகிரகம் பண்ணான். விஷான் மஹத்மேகே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயாம் வனவாச கிருச்ரதகாய மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதச்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதாக. ஹே ஹரே கிருஷ்ணா, என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கேன். விஷான் மஹத்மேகே, சின்ன வயசுலேருந்து என்னென்ன நடந்ததோ அத்தனையும் ரீகேப் பண்ணுறா குந்தி. இதுதான் பக்தி, கிருப்பையை நினச்சிக்கிறது தான். சின்ன வயசுல பீமனை வதம் பண்ணுறதுக்காக கொழக்கட்டை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு திருதராஷ்டிரனே துரியோதனுடைய ஐடியாவை கேட்டு சமையல்காரனுக்கு பைசாவை கொடுத்து கொழக்கட்டையில் விஷத்தை கலந்து பீமனுக்கு கொடுத்துட்டாலாம். இது எப்போனா துரியோதனன் சின்ன குழந்தையா இருக்கும் போது. அப்போவே அவனுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கு பாருங்க. அப்போவே திருதராஷ்டிரனும் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு ஒரு அப்பா, அந்த அளவுக்கு ஒரு பிள்ளை, நல்ல குடும்பம் வச்சு அப்படி இருந்திருக்கா. பீமனுக்கு விஷத்தை கொடுத்துட்டா, அவனும் சாப்பிட்டுட்டான், சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதோட ஆக்சுவலாக பிளான் முடிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த கௌரவர்கள்லாம் பாவம் என்ன பண்ணிட்டா தெரியாமல் பீமனை கொண்டு போய் கங்கையில் தூக்கி போட்டுவிட்டான். அவனும் கீழே போனால் நாகலோகம் வரைக்கும் போயிட்டான். நாகலோகத்தில் இருக்கிற பாம்புகள்லாம் பார்த்தது, எழுந்துட்டது. பார்த்ததும், டே இது யாரு தெரியுமாடா, இவன் ஜாலையை பார்த்தாலே தெரியல, இவனுடைய மாமா பையன் தான்டா கிருஷ்ணன், இவனை எதுவும் பண்ணிடாத, நீ இவனை தான் பண்ணனா நமக்கெல்லாம் பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு அவனை எழுப்பி, அவன் பாயசம் குடிச்சிட்டு தானே போனான், அவனுக்கு அங்கே பாயசத்தை கொடுத்துட்டான். பெருசாக அண்டாண்டாவா பாயசத்தை கொடுத்துட்டான். அந்த பாயசத்தை சாப்பிட்டதுனால இனிமே அவனுக்கு எந்த விஷபாதையும் ஏற்படாதுன்னு சொல்லி அவனுக்கு விசேஷமாக ஒரு அனுகிரகம் வேற. 1000 யானைக்கு என்ன பலம் உண்டோ அத்தனை பலத்தையும் பீமனுக்கு அனுகிரகம் பண்ணி திரும்ப உயிரோட கங்கை கரையில் வந்து ஒப்படைச்சுட்டான். இதுக்கு காரணம் என்னன்னா, கிருஷ்ணன்ற ஒரு சம்பந்தம், கிருஷ்ணன்ற ஒரு பேர், கிருஷ்ணன் தான் காப்பாற்றினான். ரெண்டாவது சொல்றான், மகா அக்னேகே வாரணாவதம் அப்படின்னு ஒரு ஊரில் சிவராத்திரி சமயம். அந்த சிவராத்திரி சமயத்தில் பட்டாபிஷேகம் ஆயிட்டு தர்மபுத்திரருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். இவாளை எப்படியாவது அழிக்கணும்னு பொறாம கொண்ட அந்த துரியோதனன் திருத்தராஷ்டிரனோட சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணி வாரணாவதத்தை ஒரு அரக்கு மாளிகையை கட்டினா, அந்த கும்பாபிஷேகத்தை சிவராத்திரி சமயத்தில் போய் பார்த்துக்க வேண்டியது சிவன் கோவில அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டான். இவாளும் போயிட்டா. போகிற வழியில் விதுரரை கிருஷ்ணர் ஏவராஸ், விதுரரை ஆக்ஞாபிக்கிறார். உடனே விதுரர் கிடுகிடுன்னு ஓடிவரார். கிருஷ்ண பக்தர் அவர் தான். ஓடி வந்து யுதிஷ்டரை பார்த்து அழகாக உபதேசம் பண்ணுறார். எப்படி எல்லாம் உபதேசம் அப்படின்னா, ரொம்ப அழகு. இதெல்லாம் மகாபாரதம் எடுத்துட்டோம் அப்படின்னா சூக்ஷ்மமாக ரிடில்ஸ் சொல்கிறார், விடுகதையாக சொல்கிறார். நேரடியாக சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இல்லையா? அதனால மிளேச்ச பாஷையில் யுதிஷ்டருக்கு மட்டும் புரிகிற மாதிரி 6 விடுகதைகள் சொல்கிறார். அதில் ஒரு அழகான ஸ்லோகம், அலோகம் ஹிதம் சஸ்திரம் அப்படின்றார். யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறார், யுதிஷ்டரா ஜாக்கிரதையாரு, ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதம் ஆனால் எந்த லோகத்தினாலையும் எந்த மெட்டல்னாலையும் பண்ணப்படலை, ஆனால் ரொம்ப கூர்மையானது அந்த ஆயுதம். அது யார் கையில் இருக்கோ அவரையும் ஒரு நாள் அழிச்சிடும். அவன் யார் மேலே அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துகிறானோ அவன் அத்தனை பேரையும் அது கிழிச்சுடும். ரொம்ப ஜாக்கிரதையாரு, அது ஒரு ஆயுதம் அப்படின்றார். இப்படிலாம் சொன்னால் என்ன புரியும்? நான் யுதிஷ்டர் புரிஞ்சுட்டார். இதான் மகாபாரதத்தினுடைய அழகு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆயுதம் இருக்கு, ரொம்ப கூர்மையானது, யார் கையில் இருக்கோ அவனையும் அழிச்சுடும் ஒரு நாள், யார் மேலே உபயோகப்படுத்துறானோ அவளாலையும் கிழிச்சுடும் ஒரு நாள். ஆனால் அது லோகத்தினால பண்ணப்படாத ஆயுதம். அதுக்கு என்ன பேருனா, அதுதான் பொறாமைன்னு பேராம்.
துரியோதனனுக்கு உன் மேல பொறாம இருக்கு, அதனால ஏதோ பிளான் பண்ணியிருக்கான், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சூச்சனை. இதெல்லாம் மகாபாரதத்துல வர கதைகள். மகாபாரதத்துல சொல்றார், மேல சொல்றார், ஒரு காட்டுல ஒரு தீ வந்துடுத்து அப்படின்னா இந்த பரோல பூமிக்கு அடியில வாழக்கூடிய ஜந்துக்கள் தான் எப்பொழுதும் தப்பிக்கும், அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறார். இதனாலதான் ஞானம் வந்துடுறது யுதிஷ்டருக்கு. அவர் தெரிஞ்சுட்டு ஒரு தனியா ஒரு சுரங்க பாதையை கட்டிக்கிறார் அந்த வாரணாவதத்துல. அதனால்தான் பூமிக்கு அடியில தப்பிச்சு போறார். அப்போ விதுரர்களா வந்து இதெல்லாம் சொல்றாருன்னா இதுவும் கிருஷ்ண கிருப்பை தான். இந்த வாரணாவதத்துல லாக்ஷாதகனத்துல இருந்து அறுக்கு மாளிகை எரிக்கும் போது தப்பிச்சது எப்படின்னா கிருஷ்ண கிருப்பையினால. மகாத்மேகே புருஷாத தர்ஷனாத். பகாசுரன் ஒரு அசுரன் ஏகச்சக்கரன்ற நகரத்துல எல்லாம் மனுஷர்களை சாப்பிட்றவனா இருந்தா அவனையும் போய் பீமன் வதம் பண்ணானா அதுக்கும் காரணம் கிருஷ்ண கிருபை தான். எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணன் தான் வந்து காப்பாத்துறான். அவ்வளவு விடுங்க. அசத் சபாயாம், யாருக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை திரௌபதிக்கு வந்தது. அசத் சபையில அவ்வளவு துஷ்டர்கள் நிரம்பிய ஒரு சபையில சபைக்கு வரக்கூடாத ஒரு நாள் அன்னைக்கு துரியோதனனும் துஷாசனும் இழுத்துண்டு வந்து அவளை மானபங்கப்படுத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணும் போது 2 கையை தூக்கி கோவிந்தான்னு கத்தும் பொழுது கிருஷ்ணன் தானே ஓடி வந்து காப்பாத்தினான். புரந்தரதாசர் சொல்றார், பதிகளு ஐவரு ಇದ್ದರೇನು ಅದರ ಸಮಯಕ್ಕೆ ಒದಗಲಿಲ್ಲ, ಗತಿ ನೀನೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಎಂದಳು ಅತಿವೇಗದಿ ಬಂದು ಒದಗಿದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ನೀನೇ ಅನಾಥ ಬಂದು கருணா சிந்து. கிருஷ்ணா நீதானே அநாத பந்து. 5 பதிகள் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்கிற. பதிகளும் 5 இத்தரேனும் எல்லாம் ஒன்னும் ஆகாதவளா தானே உட்காண்டா. கோவிந்தான 2 கையும் தூக்கி கத்தின போது நீதானே வந்து காப்பாத்தின கிருஷ்ணா. அத்தனையும் உன்னுடைய கிருபதான். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வந்திருக்கோ அத்தனையும் நீ வந்து எங்களெல்லாம் காப்பாத்தினதுனால நான் ஒரு பிரார்த்தனை உங்ககிட்ட வைக்கிறேன், எனக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில கஷ்டத்தையே கொடு. யாராவது இப்படி கேட்பானோ? நமக்கு ஒரு கஷ்டம் போறதுக்குள்ள போடாத பாடுபடும். குந்தியான பிரார்த்தனை பண்றதே எப்படி இருக்கு, எனக்கு கஷ்டத்தை கொடு அப்படின்னு கேட்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் எனக்கு வாழ்க்கையில கஷ்டம்னு வருதோ கிருஷ்ணா அப்பெல்லாம் நான் இருக்கேன், நீ வந்துடுறடா. நாங்க சௌக்கியமா இருந்த ஒரு நாளும் எங்க கூட நீ இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா எப்போல்லாம் கஷ்டம்னு நான் நினைக்கிறோமோ தத் க்ஷணம் கண்ணு முன்னாடி வந்துடுறியே. அப்போ என்ன அப்படின்னா, எப்போ உன் தரிசனம் கிடைச்சிருத்தோ பவதோ தரிசனம் யத்யாத்து அப்புனர் பவ தரிசனம். திரும்ப சம்சாரமே எங்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் பகவானை பார்த்துடுறாலோ திரும்ப அவளுக்கு மோட்சம் தான், சம்சாரமே திரும்ப கிடையாது. அதனால கஷ்டம் வருது, கஷ்டம் எனக்கு கொடு. ஆனா எப்படி ஒரு கஷ்டம்னா உன்னை நினைச்சுக்கிற மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடு, அப்பதான் நீ என் கண்ணு முன்னாடி வருவேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். மேல சொல்றா பகவானுடைய அவதார காரணங்கள்லாம் யோசிச்சு பார்க்கிறா. எதுக்கு பகவான் வந்தான்? என்னதான் நஸ்துதிகள்லாம் பண்ணா கூட அத்தை ஆயிட்டா இல்லையா, அதனால ஒரு பாவம் தான் ஆத்து குழந்தைன்னு கிருஷ்ணன் ஒரு எண்ணம். அந்த எண்ணப்படி என்ன பண்ணிடுறா அப்படின்னா கடைசியில கிருஷ்ணனை பார்த்து லேசா கிண்டல் பண்ற மாதிரி பேசிவிடுறா. கோப்யாததே त्वयि कृतागसि दामतावते यादे दशा अश्रु कलिलाञ्जन संभ्रमाक्षं वक्त्रं निमीय भय भावनया स्थितस्य सा मां विमोहयति भीरपि यद्विभेति. குந்தி சொல்ற கடைசியில என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணா நீ இவ்வளோ யுத்தங்கள்லாம் பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றி இவ்வளோ ரூபங்களை காமிச்சா கூட என் மனசுல என்ன தெரியுமா இருக்கு, சின்ன வயசுல நீ வெண்ணையை திருடி உங்க அம்மாட்ட மாட்டின்ட பத்தியா, அதுதான் ஞாபகம். அது மாதிரிதான் கிருஷ்ணனை பார்த்து அர்த்தம் சொல்றாங்க. நீ என்னதான் பகவான் ஈஸ்வரன் இருந்தா கூட கிருஷ்ணா அன்னைக்கு அம்மா கிட்ட மாட்டிண்டு உரலோட கட்டி போடும் போது பாவமா ஒரு மூஞ்சி காமிச்சியடா. அந்த மூஞ்சியை பார்த்து பயமே சாட்சாத் பயந்து போயிடுத்து. அந்த முகம்தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது, அது என்னால மறக்க முடியல அப்படின்னு குந்தி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்னுடைய பாண்டவர்கள் மேல இருக்கக்கூடிய என் பாசத்தை போக்கிடும். ஸ்னேக பாஷம் இமம் சிந்தி திருடம் பாண்டுஷ விஷ்ணிஷு. ஒன்னிடத்துல அச்சஞ்சலமான பக்தியை கொடு. எப்பொழுதும் கங்கா பிரவாகம் போல எல்லா பேதங்களையும் தாண்டி உன்னிடத்துல கங்கா நதி பிரவாகம் போல உன்னிடத்துல எனக்கு பக்தியை கொடு. ஏ யோகேஸ்வரா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு குந்தி அழகா ஒரு ஸ்துதியை பண்ணா. கிருஷ்ணனும் பார்த்தான். எப்போ அத்தைக்கு தன்னுடைய ஞானம் வந்து கொடுத்தோ கிருஷ்ணனுக்கு அதுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு பகவான்னு பார்த்துட்டா அதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. கிருஷ்ணனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா குழந்தையா பார்க்கணும். கிருஷ்ணனை கொஞ்சம் மாதிரி ஒரு பாவம் இருந்தால் தான் கண்ணனுக்கு பிடிக்கும். எனக்கு கேரளாக்காரெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில சப்தாகம் அதுவும் குருவாயூரப்பன் கோயிலெலாம் போனால் ரொம்ப அழகாக இருக்கும். அவள்லாம் போனாலே என்ன பண்ணுவா அப்படின்னா கரெக்டாக கிருஷ்ணனை கூப்பிடுவா. கிருஷ்ணா அப்படின்பா. அடுத்த வார்த்தையே என்னன்னா குருவாயூரப்பா. கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படிதான் ஒரு வழக்கம். அதுலேயும் சில பேர்லாம் என்ன தெரியுமா பண்ணுவா, குழந்தைய மாதிரி கூப்பிடுவா. கிருஷ்ணா எண்டே குருவாயூரப்பா அப்படின்பா. அதுதான் எதிர்பார்க்குறான் அவனும். ஏன் கிருஷ்ணன் அதுவும் சில பேர் இன்னும் ஜாஸ்தி, கிருஷ்ணா எண்டைய மட்டும் ரட்சிக்கணும் அப்படின்பா, என்னை மட்டும் காப்பாற்று அப்படின்னு கேட்டுப்பா சில பேர்.
ஆனால் அது காரணம் என்ன அப்படின்னா குருவாயூரப்பன் இருக்கிற பிரீத்தி தான். அவ்வளோ அழகாக சௌலபியமாக பழகிறான். நம்ம உண்ணியாச்சே, அவன் நம்ம குருவாயூரப்பனாச்சே, நம்ம குழந்தையாச்சேன்ற ஒரு பற்று இருக்கு இல்லையா, அதுதான் கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்கு. எப்போ பகவான்னு பார்த்து கையை கூப்பிட்டோமோ மரியாதை பாவம் வந்துடுச்சு. கிருஷ்ணன் கொண்டாடுறதுக்குனே வந்த ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால அவனுக்கு இந்த பிரீத்தி தான் பிடிச்சிருக்கு. எப்போ குந்திக்கு இந்த பாவம் வந்துடுத்தோ கிருஷ்ணன் அதை மறைக்கணும்னு பார்த்தான். மறைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை அவனுக்குன்னா பெரிய வேலையே கிடையாதான். மந்தம் ஜஹாச வைகுண்டோ மோகயன் நிவமாய்யா, இவ்வளோ ஸ்துதியெல்லாம் பண்ணி குந்தி நமஸ்காரம் பண்ணா இல்லையா, கிருஷ்ணன் கலுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சானா அத்தனையும் மறந்து போயிட்டான். அத்தனையும் மறந்து போய் கிருஷ்ணா சாப்பிட்டு போடா அப்படின்னு திரும்ப கையை பிடிச்சி ஆற்றுக்கு கூட்டின்னு போயிட்டானா. பாகவதத்தில் முதல் வந்த ஸ்துதி ரொம்ப அழகான ஸ்துதி. இது காட்டுறதும் என்ன அப்படின்னா பக்தினா என்னன்னு காட்டுறது. நமக்கே ஒரு சந்தேகம், பக்தி பண்ணும் நம்மளும் சொல்கிறோம் இல்லையா, பக்தினா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும்பொழுது இந்த குந்தி ஸ்துதியை ஒரு பிரமாணமாக காட்டுறது. பக்தினா என்ன? கோவிலுக்கு போகிறது பக்தியா? தேங்காய் உடைக்கிறது பக்தியா? விளக்கேற்றது பக்தியா? அர்ச்சனை பண்ணுறது பக்தியா? எது பக்தி அப்படின்னா குந்தி தேவி நமக்கு வழி காட்டுறா. பகவானை நினச்சிக்கிறது தான் பக்தி. அவன் பண்ண கிருபையை நினச்சிக்கிறது தான் வாஸ்தவம் பக்தி. கிருபாஸ்மரணம் தான் பக்தி. எப்போ எப்படி அப்படின்னா குந்தி தன் வாழ்க்கையை தானே இங்கே சொன்னா முழுக்க. தான் வாழ்க்கையை சொன்னது ஏதோ புலம்புற மாதிரின்னு நினச்சிக்க கூடாது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் கிருஷ்ணன் எப்படி என்ன வந்து காப்பாத்தினா அப்படின்னு கிருஷ்ணனுடைய கிருப்பையனை தான் குந்தி நினச்சிண்டா. அதுவும் தான் நமக்கு ஒரு வழிகாட்டு. அப்போ நம்மளும் நித்தியம் என்ன பண்ணணும், பக்தி பண்ணுறோம் அப்படின்னா கார்த்தால எழுந்துக்கிறோம் இல்லையா, அதுவே குருவாயூரப்பனுடைய கிருப்பை தான். நம்ம இதெல்லாம் எந்த தைரியத்தில் அலாம் வச்சு தூங்குறோம்னு நானும் யோசிப்பேன். அப்பப்போ அடுத்த நாள் எழுந்துக்கிறோம்னு எந்த தைரியம்? அந்த காலத்தில் இன்னைக்கும் சில பெரியவாள்லாம் வழக்கத்தில் ஒன்று வச்சுட்டு இருக்கா. நாளைக்குன்னு சொல்ல மாட்டான், குழைச்சி கடந்தா அப்படின்பா. அது ஒரு வழக்கம், சம்ஸ்காரம். குழைச்சி கடந்தா அது குருவாயூரப்பனுடைய கிருப்பை. அப்போது கார்த்தால எழுந்துக்கிறோமா, பகவான் நம்மளை கிருப்பை பண்ணியிருக்கான். மூச்சு விடுறோமே, பகவானுடைய கிருப்பை. சாப்பிட்றது ஜீர்ணம் ஆகிறது, பகவானுடைய கிருப்பை. இப்படி நமஸ்காரம் ஒன்னொன்னுத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சா பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் கிருஷ்ணனுக்கு. அப்போ நித்தியம் எழுந்து நம்ம நாமா சொல்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், ஏதோ ஒரு பூஜை ஒரு விளக்கேற்றுறோம்னா கூட பாவம் என்ன இருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணா உன் கிருப்பை எனக்கு பண்ணியிருக்க, அந்த கிருப்பைக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், ஒரு தேங்க்யூ. அந்த கிருத்தஜ்ஞதையை காட்டுறதுக்கு தான் பக்தி யூனிவர்ஸ். அந்த கிருத்தஜ்ஞதையை காட்டுறது விதம் எப்படின்னா, பாகவதம் படிக்கிறதோ, ஒரு நாமா சொல்கிறதோ, கோவிலில் வந்து பகவானை குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறதோ. ஆனால் பாவம் என்ன அப்படின்னா, என்ன இன்னைக்கு இப்படி வச்சிருக்கியே, அதுக்கு ஒரு நமஸ்காரம், அந்த கிருபைக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு கிருபையை நினச்சிக்கிறது தான் பக்தி அப்படின்னு குந்தி தேவி நம்ம அதான் ஒரு வழியை போட்டு காட்டுறா. இன்னைக்கு இதோட சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு மேல சரித்திரங்கள் பார்ப்போம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகாராஜ் கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.